ஓகே ரெக்கார்ட் ஆகுது. சரி ஓகே. இப்போ வந்து நம்ம நெட்லிஃபை பார்த்தாச்சு. GitHub pages ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணணும், அது வந்து பப்ளிக்காக மாற்றணும். அதுக்கப்புறம் கோடு இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல் அதில் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் செட்டிங்ஸுக்கு போயிட்டு பேஜஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பேஜஸ் அதுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து எந்த இதுலேருந்து ஹோஸ்ட் பண்ணணும், ஓகேங்களா, மெயினா இல்லை ரூட்டா, ஓகேங்களா அப்படின்னு கேட்கும். பிரான்ச்சஸ்லேருந்து பண்ணணுமா இல்லை ரூட்லேருந்து பண்ணணுமான்னு கேட்கும். ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து மெயின் பிரான்ச் வச்சுக்கோங்களேன், இதுக்குள்ளே வந்து சப் பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி வந்து கிரியேட் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். இல்லை அந்த மாதிரி வரும்னு சொல்லியிருக்கேன், பட் ஆனால் சொல்லி கொடுக்கல, ஓகேங்களா. இப்போ அது வந்து மெயின் பிரான்ச்சை தான் இருக்கும். மெயின் வச்சுக்கிட்டு அதில் வந்து ரூட் பிரான்ச், ஓகேங்களா, கொடுத்துட்டு சேவ்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், அது வந்து லிங்க் கிரியேட் ஆகிடும், ஓகேங்களா. அதுதான் வந்து பேசிக்காக GitHub பேஜஸில் நம்மளுக்கு இப்போது GitHub பேஜஸ் எல்லாம் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. நெட்லிஃபை கற்றுக்கிட்டா பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் இன்ஃபினிட்டி ஃப்ரீ ரெண்டர். அதுக்கப்புறம் என்ன யூஸ் பண்ணலாம்னா ஹோஸ்டிங்கர். நம்மக்கிட்ட வந்து சர்வர் இருக்குது, டைரெக்டாக நம்ம ஹோஸ்டிங்கரில் எப்படி ஹோஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம், சரிங்களா. அதுக்கப்புறம் ஒரு டேட்டா பேஸ் எப்படி கிரியேட் பண்ணும், அந்த டேட்டா பேஸில் பாஸ்வேர்டு ஏன் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் தானே, ஞாபகம் இருக்கா? நாம் ஏன் பாஸ்வேர்டு யூஸ் பண்ண மாட்டோம் அதெல்லாம் சொல்லியிருக்கேன், ஓகே தானே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா டேட்டா பேஸ் டிசைனிங் பார்க்கலாம். அது அன்றைக்கே பார்த்த மாதிரி இருந்துச்சு, இப்போ தான் டிலீட் பண்ணு. நெக்ஸ்ட்டு நோக்கிட்டோம் இன்ஸ்டால் ஆனால் தான் நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ண முடியும். அது வரைக்கும் என்ன பார்க்கலாம், ChatGPT போயிட்டு ஏதாவது புது கான்செப்ட் இருக்கான்னு பார்க்கலாம். நான் பேசுறது கேட்குதா? ஓகே, நான் பேசுறது கேட்குது தானே? லேப்டாப் லேக் ஆகிட்டு கேக்குது சார். ஓகே, ஏதாவது கான்செப்ட் விட்டு போயிருந்தா கூட இதில் பார்த்து நம்ம அதை கற்றுக்கலாம், ஓகேங்களா. அட்வான்ஸ்டு HTML CSS தேவையில்லை, இன்டர்மீடியட் ஜாவாஸ்கிரிப்ட் தேவையில்லை. விசிஎஸ் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் சொல்லி கொடுத்துருக்குன்னு உங்களுக்கு. விசிஎஸ்னா என்னது, கிட்னா என்னது, கிட்ஹப்னா என்னது இதுதானே உங்களுக்கு. கிட்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சால் போதும் இப்போதைக்கு, ஓகேங்களா. இது ஓகே. பேக் அண்ட் பேசிக்ஸ் எனக்கு அது ஞாபகம் இல்லையா, எல்லாம் சொல்லித்தரணும் ஒன்று தடவை. கிட்டுக்கும் டிஃப்ரென்ஸ், விசிஎஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். கற்றுக்குறீங்க சொல்லுன்னா இன்னொரு தடவை கூட சொல்கிறேன், தேவையில்லையா, ஓகே. வந்து பேக் அண்ட் வித் PHP இது ஸ்டார்ட் பண்ணணுன்னால நம்மளுக்கு இது வேணும் ரைட்டாக, ஓகேவா. வேற என்ன இருக்குது, இதுலேயே வந்து மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது, கெட் மெத்தடு, போஸ்ட் மெத்தடு, அதுக்கப்புறம் ஃபார்ம் ஹேண்ட்லிங் இம்பார்ட்டண்ட். அதுக்கு அடுத்து PHP செஷன்ஸ் அண்ட் குக்கீஸ், இது பார்க்கலாம். வேறு என்ன இருக்குது, டேட்டா பேஸ் நடத்துனாலும் நமக்கு எது இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது, இதுங்க டேட்டா பேஸ் இன்ஸ்டால் ஆகட்டும். ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஓகே தானே. ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், வேறு என்ன இருக்குது, அட்மின் டேஷ்போர்டு, இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ். ஏபிஐஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், இல்லை ஏபிஐஸ் எப்படி கிரியேட் ஆகுது அப்படியெல்லாம் இருக்குது, ஓகே. நம்ம அத்தன்டிகேஷன் அதை பார்த்தோம் தானே, அத்தன்டிகேஷன் எப்படி லோக்கலாகவே யூஸ் பண்ணோம், பட் ஆனால் வந்து MySQLோ டேட்டா பேஸோ இல்லைனா பேக்ரவுண்டோ யூஸ் பண்ணாமல் அத்தன்டிகேஷன் சிஸ்டம் கிரியேட் பண்ணணும். அதை கிரியேட் பண்ண என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியாச்சு. அதில் வந்து இந்த செஷன்ஸ் குக்கீஸ் அப்படின்னு ஒரு இருக்குது, ஓகேங்களா. இப்போ வந்து நான் இது நடத்தலான்னு இருக்கேன், செஷன்ஸ் அண்ட் குக்கீஸ். ரெண்டு பேரில் யாருக்காவது குக்கீஸ்னா என்ன இது இருக்குமே, என்ன ஞாபகம் வருது குக்கீஸ்னா, எனக்கு குக்கீஸ்னா இதுதான் ஞாபகம் வருது. குக்கீஸ் பீஸ் ஆஃப் டேட்டா, ஸ்மால் டேட்டா வந்து யூசர் டிவைஸ்ல வந்து ஸ்டோர் ஆகும்.
ஓகே. எனக்கு குக்கீஸ்னா இதுதான் ஞாபகம் வருது. பிஸ்கட் மாதிரி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, பிஸ்கட். அதுதான் ஞாபகம் வருது. ஆக்சுவலி குக்கீஸ் வந்து பீஸ் ஆஃப் டேட்டா தான். எங்கே ஸ்டோர் ஆயிருக்கும்னா, எங்கே ஸ்டோர் ஆயிருக்கும், நம்ம ப்ரௌசரில் ஸ்டோர் ஆயிருக்கும். சிம்பிளாக சொல்லலாம், நம்ம டிவைஸ்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. இந்த குக்கீஸ் எல்லாம் ஏன் ஸ்டோர் பண்ணுறோம்னா, நம்மளோட ஐடென்டிட்டிக்காக. ஓகேங்களா. இப்போ இது வந்து யாரு, இது நீங்க. ஓகேங்களா. இது வந்து யாரு, இது வந்து உங்கள் ஃப்ரெண்டு. ஓகேங்களா. இது வந்து உங்கள் ஃப்ரெண்டு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு 10 ரூபா கொடுன்னு கேட்பீங்க. அப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்டு நீ யாருன்னு கேட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? சரி போனா போட்டுன்னு கேட்டான். இல்லை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த பர்சன். ஓகேங்களா. ஒன்றும் இல்லை, இது நீங்கள், இது வந்து ஒரு பர்சன். இவர்கிட்ட போயிட்டு நீ 10 ரூபா கொடுன்னு கேட்குறீங்க. அவர் என்ன சொல்றாரு, நீ யாருன்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, என் பேர் இது, நான் இங்கேருந்து வரேன், நான் இப்படி அப்படி இப்படின்னு எல்லாமே சொல்லிடுவீங்க. ஓகேங்களா. அதில் சொல்லிடுவீங்க. அப்புறம் அவர் என்ன சொல்லுவார், அவர் வந்து 10 ரூபாய் எடுத்து கொடுத்துருவார். ஓகேங்களா. அப்புறம் வந்து ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் இந்த மறுபடியும் நீங்கள் வந்து ஒரு 20 ரூபாய் இருந்தால் கொடுங்கன்னு கேட்பீங்க. அப்போ இந்த பர்சன் என்ன சொல்லுவாங்க, நீ யாருன்னு கேட்பாங்க. அப்போ வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நான் இது அது இதுன்னு சொல்லி எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருவீங்க. போனா போட்டுன்னு கொடுத்துருவீங்க. அடுத்து 1 hour விட்டுட்டு மறுபடியும் வந்து ஒரு 10 rupees கேட்பீங்க. ஓகேங்களா. 10 rupees கேட்கும்போது அவர் என்ன சொல்லுவார், நீங்கள் யாருன்னு கேட்பீங்க. ஜஸ்ட் இப்போ தான் 10 minutesக்கு முன்னாடி தான் சொன்னேன், ஞாபகம் இல்லைன்னா இல்லை ஞாபகம் இல்லை, நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? Yes, sir. டென்ஷன் ஆகிடுமா? அதே மாதிரி தான் இது பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சர்வர். ஓகேங்களா. இது வந்து என்னதுன்னா நாம் ப்ரௌசரு. ஓகேங்களா. நம்ம இந்த சர்வரில் ஏதோ ஒரு வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சிம்பிளாக சொல்லலாம், இன்ஸ்டாகிராம். இன்ஸ்டாகிராம் வந்து இந்த சர்வரில் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து லாகின் பண்ணுறீங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் டைம் வந்து லாகின் பண்ணுறீங்க. லாகின் பண்ணிட்டு மெசேஜ் எல்லாம் பண்ணிட்டு ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடுறீங்க. ஓகேங்களா. எல்லாமே ரீல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்பி விடுது, பிரச்சனை இல்லை. சரி, செகண்ட் டைம் வந்து ஃபோன் ஓப்பன் பண்ணுறீங்க. காலையில் யூஸ் பண்ணிட்டு மத்தியானம் வந்து ஃபோன் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணும்போது மறுபடியும் வந்து இன்ஸ்டாகிராம், நீ யார் அப்படின்னு சொல்லி லாக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டு என்ன பண்ணும், சரி போனா போட்டுன்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு மறுபடியும் லாகின் பண்ணுவீங்க. லாகின் பண்ண உடனே என்ன, ஓகேயா சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மெசேஜஸ்ஸு, உங்களோட ரீல்ஸ் எல்லாம் அனுப்பிவிடும். சரி, அது யூஸ் பண்ணதுக்கப்புறம் உடனே வந்து உங்கள் ஃப்ரெண்ட் ஏதாவது ரீல் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க, மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி 5 minutesக்கு அப்புறம் உடனே வந்து லாகின் பண்ண பார்ப்பீங்க, ஓப்பன் பண்ணுவீங்க. அப்போ வந்து பார்த்தா அதில் மறுபடியும் லாக் அவுட் ஆயிருக்கும். ஆப் வந்து கேட்கும், நீ யாருன்னு கேட்கும். அப்போ வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், டென்ஷன் ஆகிடுமா? அதே மாதிரி ப்ரௌசரில் நம்மளை பற்றி இருக்கு பார்த்தீங்களா, அந்த டேட்டா வந்து என்ன, அது அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம மனுஷங்க நம்ம மைண்டில் வந்து ஈஸியாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். கரெக்டாக. ஆனால் வந்து ப்ரௌசர்ஸு அதுக்கப்புறம் மஷின்ஸ்க்கெல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணணும், ஒரு ஐடி மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கும். எப்படி, ஒரு ஐடி மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கும். ஓகேங்களா. இதில் வந்து ஒரு ஐடி க்ரியேட் பண்ணிக்கும். இது வந்து 1 அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணி இங்கே வந்து அதுக்கு அனுப்பி விட்டுரும் ப்ரௌசர். ஒரு நம்பர் மாதிரி 1 2 3 இப்போ 11 வச்சுக்கலாம் இப்போதைக்கு. ஓகேங்களா. இப்போ வந்து இந்த பர்சன் வந்து லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த டோக்கன் நீ வச்சுக்கோ. ஓகேங்களா. என்னது, இந்த டோக்கன் நீ வச்சுக்கோ. நீ எப்போல்லாம் என்கிட்ட வரியோ இந்த டோக்கன் காட்டு. நீ காட்டினா நீ யாருன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். நீ யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லும். இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கா? இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃப்ரெண்டு கிட்ட போகிறீங்க. போனோடனே நீங்கள் யாருனாலும் கேட்க மாட்டாங்க, நம்பர் சொல்லு எதனா டோக்கன் சொல்லுன்னுவாங்க. நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் மாதிரி 1 2 3 4 அந்த மாதிரி ஏதாவது சொன்னீங்கன்னா, ஓ நீங்களா அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. அந்த மாதிரி அதுதான் வந்து இங்கே குக்கீஸ் நடக்குது. குக்கீஸில் வேறு என்னென்ன ஸ்டோர் ஆகும்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெப்சைட்டு இப்போ நான் வந்து இந்த வெப்சைட் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன்னா அதுக்கப்புறம் அதே வெப்சைட்டு ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா நான் வரைஞ்சது ஃபுல்லாக அப்படியே இருக்கா? எப்படி இது நடக்குதுன்னா, இது வந்து குக்கீஸ்னு அர்த்தம். இங்கே போயிட்டு நான் சைட் செட்டிங்ஸ், குக்கீஸ் அண்ட் சைட் டேட்டா பார்த்தீங்களா, மேனேஜ் ஆன் திஸ் டிவைஸ். இங்கே போயிட்டு நான் குக்கீஸ் டெலீட் பண்ணிட்டுனா என்ன ஆகும், ரீலோட் பண்ண சொல்லுது. ரீலோட் பண்ண உடனே என்னாச்சு, இங்கே தான் சேவ் ஆயிருக்கா. இந்த சைட்டு லோட் ஆக மாட்டேங்குது இப்போ. அது வேறு ஏதோ யூஸ் பண்ணி இது பண்ணுது. தேவையில்லாமல் சைட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ரீசனுக்கு.
இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு ட்ரை பண்ணலாம். எக்ஸ் வருது. இது வேற லோக்கல் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, குக்கீஸில் ஸ்டோர் பண்ணல. இது வந்து லோக்கல் ஸ்டோரேஜ்னு ஒன்று இருக்குது சொல்கிறேன். ப்ரௌசர்லேயே வந்து லோக்கல் ஸ்டோரேஜ் ஒன்று இருக்குது. ஓகேங்களா, இது ப்ரௌசர்னா அதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டோரேஜஸ் இருக்குது. 1 2 3 கேஷ் மெமரி, குக்கீஸு, லோக்கல் ஸ்டோரேஜ் அப்படின்னு நிறைய இருக்குது. ஓகேங்களா, இது வந்து லோக்கல் ஸ்டோரேஜ் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. குக்கீஸில் வந்து ஸ்டோர் பண்ணல, கேஷ் மெமரியில் ஸ்டோர் பண்ணலாம். ஓகேங்களா, மெமரியில் நிறைய டைப் இருக்குது. ஓகேங்களா, அதெல்லாம் இப்போதைக்கு வேணால் ஏன் இது ஒர்க் ஆகுதுன்னா இது வந்து லோக்கல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களே, இதில் போயிட்டு நான் இப்போ குக்கீஸ் வந்து கிளியர் பண்ணனா என்ன ஆகும்னா, இப்போ பாருங்கள், இது வந்து என்ன சாட் ஜிபிடி நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது, லாகின்ல இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா லாகின்ல இருக்குது, லாகின்ல தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா குக்கீஸ் போயிட்டு என்ன பண்ண போகிறேன், கிளியர் பண்ண போகிறேன். என்னென்ன இருக்குது பாருங்கள், இது இருக்குது, இது இருக்குது. இது ரெண்டுத்தையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ரெஜிஸ்டர் ரீலோட் பண்ண என்ன ஆகும், வாட்ஸ்அப்பில் கேஷ் மெமரி குக்கீஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டா நம்ம என்ன சொல்கிறது, எல்லாமே காணாமல் போயிடணும். பட் ஆனால் என்ன ஆகுது இதுக்கு, cookies and other data are used to remember you. For example, sign in you on to personalize ads to manage cookies for settings. அதிலே கரெக்டாக கொடுத்துருக்காங்க, நல்லா தெரியுது உங்களுக்கு. எக்ஸாம்பிள் டு சைன் யூ இன், ஓகே தானே. பட் ஆனால் இது வந்து இன்ஸ்டன்ட்டாக லாகின் ஆகுது என்னன்னு தெரியல, லாக் அவுட் ஆன உடனே லாகின் ஆகுது என்னமோ. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வேறு ஏதாவது வெப்சைட்டுக்கு போகலாம். இந்த வெப்சைட்டோட இதை கிளியர் பண்ணி பார்க்கலாம். இதோட ஸ்டில் லாகின்ல தான் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா லாக் அவுட் ஆகிடுச்சா, மற்ற டேட்டாவை கிளியர் பண்ணும் போல். பட் வந்து நீங்கள் லாகின் ஆகுதுன்னா இன்ஸ்டன்ட் லாகின் ஆகுதோ என்னமோ, லாக் அவுட் ஆன உடனே லாகின் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு குக்கீஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுது. பீஸ் ஆஃப் டேட்டா தான், ஆனால் வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும் அந்த டேட்டா, சிம்பிளாக சொல்லணும் உங்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா குக்கீஸ் வந்து கற்றுக்கிட்டீங்க. ஓகேவா, குக்கீஸ் வந்து கற்றுக்கிட்டாச்சு. இன்னொன்று என்ன இருந்துச்சு, செஷன். செஷன் என்ன சொல்லுவாங்க, ஒரு 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 குறிப்பிட்ட டைம், சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதில் லாகின் பண்ணுறேன், 3 மணிக்கு லாகின் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க ஒரு வெப்சைட்டில். ஓகேங்களா, 3 மணிக்கு லாகின் பண்ணிட்டு 4 மணிக்கெல்லாம் லாக் அவுட் பண்ணிடுறேன். அப்போ வந்து அது என்னது, 1 hour செஷன். கரெக்டாக அந்த மாதிரி வெப்சைட்டில் நீங்கள் ஒவ்வொரு தடவை வந்து உள்ளே போனீங்களாவே அது வந்து என்ன கணக்குவோன்னா செஷனுக்கு லாக் அவுட் ஆகிடுச்சு. லேக் ஆகிடுச்சு. இப்போ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் போனாலும் ஓகேங்களா, இது மாதிரி எந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னாலும் சரி, இது வந்து என்னது ஒரு செஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து லாகின் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ அது ஒர்க் ஆகுமா, ஓகே நம்ம ஒர்க் ஆகுது. நம்ம செஷன் முடிச்சுட்டு அது பேக்கில் போயிடலாம். குக்கீஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. செஷன் ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு சொன்னது தான், ஒரு குறிப்பிட்ட டைம் நீங்கள் லாகின் பண்ணி அதில் வேலை பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் ஒரு செஷன். ஒவ்வொரு செஷனும் வந்து நம்ம அந்த குக்கீஸ் வந்து சேவ் ஆகும். ஓகேங்களா, இப்போ போயிட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்லேயே
நான் வந்து என்ன பண்ணுறேன், இப்போதைக்கு இது இருக்குது. அது கீழே வந்து வேறு ஏதாவது டைப் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த செஷனில் இது எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆயிருக்கு. அப்போ வந்து இதுக்கு தனியாக குக்கீஸ் வந்து சேவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ குக்கீஸ் அண்ட் செஷன்ஸ் வந்து எப்பவுமே இன்டர்லிங்க்டு கான்செப்ட் தான். சரிங்களா? ஃபஸ்ட்டு செஷன் நடத்திருக்கணும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு குக்கீஸ் நடத்திருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஆர்டர் வைஸ் அப்படி தான் வரும். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்னாச்சு, ரேம்ப் கரெக்டாக ரன் ஆகுது. நம்ம போயிட்டு அன்றைக்கி என்ன பண்ணோம், காப்பி பேஸ்ட் பண்ணலையே நிறைய எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எஸ் சார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது. என்னென்ன இருக்குது, டேஷ்போர்ட் .php இருக்குது, டேட்டாபேஸ் கனெக்ஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. யூசர் நேம் வந்து மை ஆப்னு இருக்குது. அடுத்து வந்து யூசர் வந்து ரூட்டு, பாஸ்வேர்டு வந்து எதுவுமே கொடுக்கல, எம்டியாக கொடுத்துருக்கோம். ஏன்னா வந்து நம்ம ஜஸ்ட் லோக்கல் சர்வரில் க்ரியேட் பண்ணுறோம், அதுக்கு பாஸ்வேர்டெல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? எங்கே போச்சா? அதுக்கப்புறம் லாகின் பேஜ் இருக்குது, லாக் அவுட் பேஜ் இருக்குது, அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பேஜ் இருக்குது, ஸ்டைலு ஸ்கிரிப்ட். இது இப்போ ரன் பண்ணணும்னா என்ன ஆகுதுன்னா, இப்போ இது ரன் பண்ணால் என்ன வேணும், ஒரு செகண்ட் இருங்க. ஓகேங்களா? இப்போ எந்த சாஃப்ட்வேர் ரன் பண்ணணும்னாலும் ஒரு இது தேவை, ஒரு மீடியம் தேவை. சரிங்களா? இப்போ ஒரு பைப் இருக்கு, இல்லை வாட்டர் இருக்கு. வாட்டர் போகணும் என்ன வேணும் நம்மளுக்கு, ஒரு பைப் வேணும். கரெக்டா? ஒரு பைப் வேணும். அந்த பைப்பில் தான் என்ன போகும், வாட்டர் போகும். அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு சாஃப்ட்வேர் ரன் பண்ணணும். இப்போ ஆண்ட்ராய்டு ஆப் ரன் பண்ணணும்னா என்ன தேவை, ஆண்ட்ராய்டு மொபைல் தேவை. கரெக்டா? அதே மாதிரி ஐஓஎஸ் ஆப்ஸ் ரன் பண்ணணும்னா ஐஓஎஸ் மொபைல், ஐஃபோன் தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து என்ன வேணும், ஒரு ஜாவா ப்ரோக்ராம் ரன் பண்ணணும். ஓகேங்களா? என்ன ரன் பண்ணணும், ஜாவா ப்ரோக்ராம். ஜாவா ப்ரோக்ராம் ரன் பண்ண என்ன வேணும், ஜாவா கம்பைலர் கன்ஃபார்ம் இன்ஸ்டால் பண்ணணுமா இல்லையா? ஜாவா கம்பைலர் இன்ஸ்டால் பண்ணணும். அதே போல் நம்ம பிஹெச்பி இதெல்லாம் ரன் பண்ணணும்னா என்ன வேணும்னா நம்மளுக்கு சர்வர் வேணும். நம்ம சர்வரும் ரன் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ நம்ம சர்வர் எதுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது நம்ம சர்வர், இதெல்லாம் எடுத்துக்கலாமா? இது வந்து நம்ம சர்வர். இப்போ வந்து எது சர்வர்னா இந்த அப்பாச்சின்னு இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து நம்ம சர்வர். நம்ம சர்வருக்குள்ளேயே என்ன இருக்குது, MySQL எக்ஸ்ட்ராவாக ரன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அது வந்து என்னென்னு வச்சுக்கலாம்னா டேட்டா பேஸ் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போது இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் ஆனால் சர்வருக்குள்ளெல்லாம் டேட்டா பேஸ் எல்லாம் இருக்குது. ஓகேங்களா? அந்த சர்வர் வேறு, இந்த சர்வர் வேறு. நான் ஒன்று சொல்கிறேன், 2 சர்வர் இருக்குது. மைண்டில் பார்த்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டோட்டல் எத்தனை இருக்குது, 2 டைப் ஆஃப் சர்வர் இருக்குது. நான் பேசிகிட்டு இருக்கிற சர்வர் வந்து சாஃப்ட்வேர் சர்வர். ஓகேங்களா? சாஃப்ட்வேர் சர்வர். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்துருந்தீங்களா சர்வர், அது வந்து ஹார்ட்வேர் சர்வர். இந்த சர்வர், இந்த ஹோஸ்டிங்கர், நெட்லிஃபை, இதெல்லாம் வந்து சர்வர் ப்ரொவைடர்ஸ். ஓகேங்களா? இதில் வந்து ஒரு சர்வர் இருக்கும். ஓகே, ஆனால் இப்போ நான் பேசிட்டு இருக்கிறது சாஃப்ட்வேர் சர்வர். இது வந்து என்னது, ஜாம்ப்னு அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர். கரெக்டா? இதில் வந்து என்ன சர்வர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், அப்பாச்சி சாஃப்ட்வேர் சர்வர். ஓகேவா? ஆக்சுவலி வந்து சாஃப்ட்வேர் சர்வர் ஹார்ட்வேர் சர்வர்னால இல்லை, 2 இல்லை. பட் ஆனால் வந்து உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக. ஓகேங்களா? அஃபிஷியலாக அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. பட் ஆனால் உங்களுக்கு மைண்டில் புரியணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். சர்வரில் வந்து 2 டைப் இருக்குது. ஓகேங்களா? ஒன்று சாஃப்ட்வேர் சர்வர். ஓகேங்களா? இது அஃபிஷியலாக இல்லை, நான் வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா? ஹார்ட்வேர் சர்வர். இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் சர்வர்னு ஒன்றும் இல்லை, நம்ம கம்ப்யூட்டர் தான். ஓகேங்களா? நம்ம கம்ப்யூட்டர் தான். இப்போ வந்து இது என்னது, என்னோட பிசியா, என்னோட கம்ப்யூட்டரா, இதில் வந்து என்ன இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், சாஃப்ட்வேர் சர்வர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ண உடனே என்ன ஆச்சுன்னா, என்னோட கம்ப்யூட்டர் வந்து என்னவா மாறிடுச்சு, என்னோட லேப்டாப்பு சர்வராக மாறிடுச்சு. ஓகேங்களா? அப்படின்னா எந்த சர்வராக இருந்தாலும் சரி, தட் மீன்ஸ் ஹார்ட்வேர். ஓகேங்களா? அதில் வந்து என்ன இன்ஸ்டால் பண்ணணும், நம்ம ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ எனக்கு அப்பாச்சி வேணும்னா அப்பாச்சி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணால் தான் அது வந்து அப்பாச்சி சாஃப்ட்வேர் சர்வராக மாறும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஹோஸ்டிங்கில் வந்து ஹெச்பேனல்னு சொல்லுவாங்க, ஹெச்பேனல் சாஃப்ட்வேர் சர்வர். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா
இது வந்து இப்போதைக்கு இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் இது ரன் பண்ணிங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டர் கூட ஒரு டைப் ஆஃப் சர்வர் தான். ஓகேங்களா? உங்கள் கம்ப்யூட்டர் கூட ஒரு டைப் ஆஃப் சர்வர் தான். நான் உங்களுக்கு நிறையா புதுசெல்லாம் காட்டுறேங்க. எப்படின்னா இப்போ இது வந்து என் கம்ப்யூட்டர்னு வச்சுக்கோங்க. எது இந்த பாக்ஸ் வந்து என்னோட கம்ப்யூட்டர். என்னோட கம்ப்யூட்டருக்குள்ள என்ன இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்? என்னோட கம்ப்யூட்டருக்குள்ள அப்பாச்சி சர்வர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இது இன்ஸ்டால் பண்ண உடனே இது வந்து லேப்டாப்பாக இருந்துச்சு பார்த்தீங்களா? லேப்டாப்பாக இருந்தது. இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ண உடனே இது என்ன ஆச்சுன்னா சர்வராக மாறிடுச்சு. இந்த ஹார்ட்வேர் ஓகேங்களா? இந்த ஹார்ட்வேர் வந்து சர்வராக மாறிடுச்சு. ஓகேவா? இப்போ இதுல இருந்து நாம என்ன சொல்றது, எந்த சாஃப்ட்வேர் ரன் பண்ணாலும் ஓகேங்களா, எந்த வெப்சைட் ரன் பண்ணாலும் இதுல இருந்து நம்ம ஃபெச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒன்று காட்டுறேங்க. இப்போ வந்து என்னது, இது வந்து ஒரு சர்வர் ரன் பண்ண உடனே என் கம்ப்யூட்டர் சர்வராக மாறிடுச்சு. ஓகேங்களா? ஒரு சர்வருக்கு என்ன இருக்குன்னா, ஒரு சர்வருக்குள்ள என்ன இருக்குன்னா அதுக்குன்னே தனியாக என்ன இருக்கும், ஒரு ஃபைல் மேனேஜர் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்குன்னே தனியாக ஒரு டேட்டா பேஸ்க்குன்னே தனியாக ஒரு இடம் இருக்கும். இது வந்து என்னதுன்னா ஃபைல் மேனேஜர், FILEMANEGR ஃபைல் மேனேஜர். ஓகேவா? இது வந்து ஃபைல் மேனேஜர். இது வந்து டேட்டா பேஸ்க்கான தனியாக இடம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது வந்து சர்வர், இங்கே எழுது, இது வந்து சர்வர். இந்த சர்வர் எதுக்குள்ள ரன் ஆகிட்டு இருக்கு? என்னோட கம்ப்யூட்டருக்குள்ள. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், என்னோட கம்ப்யூட்டருக்குள்ள. இது வந்து என்னது, என்னோட லேப்டாப். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லேப்டாப் இருக்கு, அதுக்குள்ள அப்பாச்சி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிருக்கு. அதனால வந்து என்னோட லேப்டாப் வந்து சர்வரா இருக்கு, அதுக்குள்ள ஒரு ஃபைல் மேனேஜர் இருக்கு, அதுக்குள்ள ஒரு டேட்டா பேஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்னோட லேப்டாப்ல ஃபைல் மேனேஜர் இருக்கா? இது வந்து ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் சொல்லுவாங்க, ஃபைல் மேனேஜர்னு சொல்லிக்கலாம். என்னோட லேப்டாப்ல வந்து ஃபைல் மேனேஜர் இங்கே இருக்கா? இதில் வந்து டவுன்லோட்ஸ், லோகோஸ், வீடியோஸ், மியூசிக் நிறைய இருக்கு. அதே மாதிரி நம்மளோட சர்வருக்கும் அப்படின்னா இந்த அப்பாச்சி சர்வர் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்குமே என்ன இருக்கு, ஒரு ஃபைல் மேனேஜர் இருக்கு. அது எங்கே இருக்குன்னா நம்ம லேப்டாப்குள்ளே தானே சாஃப்ட்வேர் இருக்கு. ஸோ அது என்ன பண்ணோம், நம்ம லேப்டாப்லேயே ஒரு தனி ஃபோல்டர் அது கிரியேட் பண்ணி வச்சுக்கும். அது எங்கே இருக்குன்னா மெயினில் போயிட்டு ஜாம்ப்னு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண பார்த்தீங்களா, இதுதான் அதோட ஃபைல் மேனேஜர். இது ஃபுல்லாக அதோட ஃபைல் மேனேஜர். ஓகேங்களா? அதில் வந்து HD டாக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஓகேங்களா? இதை மட்டும்தான் அதனால அக்சஸ் பண்ண முடியும். அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஃபைல் மேனேஜர் இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து HD டாக்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கு. HD டாக்ஸ். ஓகேங்களா? இது மட்டும்தான் இந்த சர்வரால் அக்சஸ் பண்ண முடியும். இப்போ நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாம் எங்கே இருக்கு, நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாம் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டால் எங்கே இருக்கு, டி ஃபோல்டரில் எங்கோ டெமோன்னு இருக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த ஃபோல்டரில் இருக்கிறது அதில் அக்சஸ் பண்ண முடியுமானா முடியாது. கரெக்ட் தானே? அக்சஸ் பண்ண முடியுமானா முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அட்மினுக்கே போகிறேன். ஓகேங்களா? இது வந்துருச்சா, PHP மை அட்மின் வந்துருச்சா? இதுலேயே போயிட்டு நான் HD டாக்ஸ் கொடுத்தேன்னா டிவோ அட்ரஸ் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். டைம்ஸ் டைப் பண்ண வராது. இங்க இருக்கு. அட இருக்கட்டும், நம்ம வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது மட்டும்தான் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும், நம்மளோட ஒர்க் என்னதுன்னா, இங்கே இருக்கு நம்மளோட ஃபோல்டர், டெமோ ஃபோல்டர் இருக்கு பார்த்தீங்களா,
இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு எங்கே இருக்குது காப்பி, இங்கே இருக்குது. இங்கே காப்பி பண்ண சொன்னால் ஹெச்டி டாக்ஸ்னு இருக்கும். மெயின் சி டிரைவில் ஜாம்ப் அப்படின்ற ஃபோல்டருக்கு வந்துட்டு அதுக்குள்ளே ஹெச்டி டாக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் அங்கே வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து நம்மளோட ப்ராஜெக்டோட ஃபோல்டர் இங்கே வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா ப்ரௌசரில் போயிட்டு லோக்கல் அட்ரஸில் உங்களோட ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா வந்துடும். DEMO. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைல் மேனேஜர் வந்துருக்கா, பேரண்ட் வந்துருச்சு. அதில் என்னென்ன இருக்குது, signup.html, PHP லாகின் எல்லாமே இருக்குது. நல்லா பாருங்கள். ஓகேங்களா? இப்போது என்ன பிரச்சனைனா இங்கே வந்து நம்மளுக்கு வந்து என்ன இல்லை, index.html இல்லை. ஓகேங்களா? அதனால தான் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது. நம்ம index.html கிரியேட் பண்ணியிருந்தா என்ன ஆகும், அது வந்து கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எது index.html கொடுக்கலாம், நம்ம வேறு ஏதோ கொடுத்துட்டோமோ, இதுவா நம்ம யூஸ் பண்ணது இல்லை இதுவா, எனக்கு தெரிஞ்சு இதுதான் நம்மளோட ஒரிஜினல் ப்ராஜெக்ட்னு நினைக்கிறேன். இதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு இதில் இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்துடலாம். Ctrl+X கொடுத்தாச்சு, ரிஃப்ரெஷ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாம் கரெக்டாக காமிக்குதா. இப்போ வந்து வந்து இது கொடுத்த உடனே நம்மளுக்கு ப்ராஜெக்ட் என்ன இருக்கணும், பட் ஆனால் அதுக்கு பதிலாக என்ன ஃபைல்ஸ் வருதுன்னா நம்மளுக்கு வந்து index.php இல்லை. ஸோ எதை வந்து index.phpன்னு கொடுக்கலாம்னா இந்த லாகின் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ். அதனால வந்து அதை தான் index.phpன்னு கொடுக்கணும். index.phpன்னு மாற்றிட்டு இங்கே போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ போய் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், என்ன ஆகுது, என்ன எரர் வந்திருக்கு, நல்லா டேட்டாபேஸ் கனெக்ஷன் ஃபெயில்டு. டேட்டாபேஸ் கனெக்ஷன் ஃபெயில்டு. அது படித்த உடனே நல்லா தெரியுதா என்ன பிரச்சனைன்னு. டேட்டாபேஸ் வந்து கனெக்ட் ஆகலை. ஏன் கனெக்ட் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து டேட்டாபேஸ் வந்து கிரியேட்டும் பண்ணல, அதை வந்து கனெக்டும் பண்ணலை. ஓகேங்களா? SQL ஸ்டேட் அன்னோன் டேட்டாபேஸ் அப்படின்னா இங்கே இதோட மீனிங் என்னதுன்னா மை ஆப் அப்படின்னு டேட்டாபேஸ் வந்து இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? அப்படின்னா இந்த டேட்டாபேஸே என்னால் கண்டுபிடிக்க முடியல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா MySQL அட்மினில் போயிட்டு என்ன கிரியேட் பண்ணணும், ஒரு நியூ டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணணும். டேட்டாபேஸ் என்ன நேம்னா என்ன கொடுத்துருக்கு, மை ஆப்னு கொடுத்துருக்கு. உங்களுக்கு அதுவும் டவுட் இருந்துச்சுன்னா ஓகேங்களா, VS Code என்ன கொடுத்துருக்கோ அந்த இதை கொடுக்கணும். டேட்டாபேஸ் கனெக்ஷனில் இருக்கா, அதில் என்ன நேம் கொடுத்துருக்கு, மை ஆப்னு இருக்கா, மை ஆப். இப்போ வந்து என்ன பேர் கொடுக்கலாம் நீங்களே சொல்லுங்க. டேட்டாபேஸ் நேம் என்ன கொடுக்கலாம், லாகின்னு கொடுக்கலாமா, லாகின் அப்படின்னு டேட்டாபேஸ் கொடுத்துருக்கு. ஓகேவா, கொடுத்தாச்சு. இப்போ போயிட்டு நான் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், இங்கே வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், என்னென்னு வந்திருக்கு, லாகின் வந்திருக்கா. ஸோ இங்கே என்ன டேட்டாபேஸ் நேம் கொடுத்துருக்கீங்களோ அதே டேட்டாபேஸ் நேம் தான் இங்கேயும் இருக்கணும். இப்போதைக்கு என்னோட டேட்டாபேஸ் நேம் என்னது, லாகின். எல்லாமே இருக்குது, ஜஸ்ட் கிரியேட்டர் மட்டும் கொடுங்க போதும். கிரியேட்டா. இப்போ போயிட்டு நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், வந்துருச்சா, ஜஸ்ட் லாகின் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண உடனே வந்துருச்சு தானே. இப்போ வந்து லாகின் பண்ணலான்னா நம்மக்கிட்ட என்ன இல்லை, ஆல்ரெடி நம்மக்கிட்ட அக்கௌண்ட் இல்லை. சரி பரவாயில்ல, ட்ரை பண்ணலாம். ஏதோ ஒரு பாஸ்வேர்டு கொடுக்கலாம், 1 2 3 4 5 லாகின். என்ன வருது, ரிக்வெஸ்டட் URL வாஸ் நாட் ஃபவுண்ட் அந்த சர்வர். அப்போ மீனிங் என்னதுன்னா இங்கே வந்து அந்த அக்கௌண்ட் இல்லை அப்படின்னு சொல்லுவது, அந்த அக்கௌண்ட் இல்லைன்னு சொல்ல வர்றதுக்கு அப்படி சொல்லுது. ஏன்னா நம்மளுக்கு வந்து எரர் ஹேண்ட்லிங் பண்ணல. எரர் ஹேண்ட்லிங் என்ன ஒன்றும் இல்லை, இந்த விஷயம் நடக்கலாம் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் இல்லைன்னா என்ன சொல்லியிருக்கணும், இந்த அக்கௌண்ட் இல்லைன்னு தான் சொல்லியிருக்கணும். ஓகேங்களா, பட் ஆனால் அதுக்கு என்ன சொல்லுது, திஸ் URL வாஸ் நாட் ஃபவுண்ட் அந்த சர்வர் அப்படின்னு சொல்லுது. அதெல்லாம் எரர் ஹேண்ட்லிங்கெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சைன் அப் பண்ண போகிறேன். இப்போ போயிட்டு என்னோட நேம் கொடுக்குறேன், இமெயில் ஏதாவது கொடுக்கலாமா, இமெயில் சிம்பிளாக கொடுத்துக்கலாம், 123@gmail.com 123@1.com. ஓகேவா, சிம்பிளாக இருக்கட்டும். பாஸ்வேர்டு வந்து 1 2 3 4 5 1 2 3 4 5. சைன் அப் 6 கேரக்டர்ஸா,
6 இது 6. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான எரர் வந்திருக்கு. என்ன எரர்னா அன்காட் TDO எக்ஸெப்ஷன். ஓகேங்களா, இது விட்டுருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக தெரியுது, பேஸ் டேபிள் ஆர் வியூ நாட் ஃபவுண்ட். ஓகேங்களா, என்ன சொல்லுதுன்னா இங்கே வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணல, டேபிளுக்கும் வியூக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. சரிங்களா, உங்களுக்கு வந்து டேபிள் வியூ வந்து டேட்டா பேஸ் நடத்திருந்தாங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இது டேபிள். ஓகே, இது வந்து ஒரு டேபிள் வச்சுக்கலாம். ஓகேங்களா, இது வந்து ஒரு டேபிள் வச்சுக்கலாம். இது வந்து ஒரிஜினல் டேபிள். ஓகேங்களா, இது வந்து என்னது, ஒரிஜினல் டேபிள். ஓகேங்களா, அதே மாதிரி ஒரு காப்பி அடிச்சா அதுக்கு பேர் என்னதுன்னா இது வந்து ஒரிஜினல் டேபிளா. இதே மாதிரி ரெண்டு பக்கத்தில் கிரியேட் பண்ணும். பட் ஆனால் இது வந்து டூப்ளிகேட். என்னன்னு சொல்லுவாங்க, வியூன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் ஒரிஜினல் டேபிள் அப்படின்னா டேபிள் சொல்லிக்கலாம். இதே மாதிரி ஒரு டூப்ளிகேட் கிரியேட் பண்ணால் அதுக்கு பேர் வந்து வியூ. ஓகேங்களா, இங்கே என்ன சொல்லுதுன்னா எனக்கு ஒரிஜினல் டேபிளும் கிடைக்கல, வியூ டேபிளும் கிடைக்கல அப்படின்னு சொல்லுது. அப்படி என்ன மீனிங்னா நம்ம வந்து நம்ம டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிட்டோம். எங்கே இருக்குது, லாகின் பேஜ் கிரியேட் பண்ணிட்டோம். பட் ஆனால் என்ன இருக்குது, ஒரு டேபிள் கூட கிரியேட் பண்ணலை. ஓகேங்களா, என்னென்ன டேபிள் வேணும்னு கேட்குது, லாகின் யூசர்ஸ் டசன்ட் எக்ஸிஸ்ட் கேட்குதா. அதுக்கப்புறம் என்ன கேட்குது, ஏன் இந்த எரர் வந்துச்சுன்னா register.php அதெல்லாம் உங்களுக்கு படிக்க தெரிஞ்சால் கண்டுபிடிச்சிக்கோங்க. பட் ஆனால் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ப்ராஜெக்டில் register.php அப்படிங்கிற ஃபைலில் 23வது லைன் என்ன இருக்குது, 23வது லைன் register.php 23வது லைன் என்ன இருக்குது, செலக்ட் ஐடி ஃப்ரம் யூசர்ஸ் வேர், இந்த இதுதான் சொல்ல வருது. ஓகேங்களா, இந்த இதுதான் வந்து டேட்டா பேஸ் கூட ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, இன்சர்ட் இன்டூ எதில் இன்சர்ட் பண்ண, யூசர்ஸ். ஓகேங்களா, இங்கே என்ன இருக்குது, யூசர்ஸ். அப்போ வந்து இந்த டேபிள் வந்து எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்ல வருது. ஓகேங்களா, இதுதான் வந்து எரர். ஓகேங்களா, டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணால் மட்டும் பத்தாது. ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி இடம் கிரியேட் பண்ணால் மட்டும் பத்தாது. ஓகேங்களா, அதில் வந்து என்ன கிரியேட் பண்ணணும், டேபிள்ஸும் கிரியேட் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம சேவ் பண்ண முடியும். ஓகே தானே. இப்போ என்ன பண்ணலாம், டேபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். நம்மளுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து கிரியேட் நியூ டேபிள் கொடுத்து இங்கே வந்து நம்மளுக்கு என்ன வேணும், டேபிள் நேம், யூசர்ஸ், எத்தனை காலம் இருக்குது, அதெல்லாம் நாமளே சொந்தமாக கிரியேட் பண்ணுறது. ரெண்டாவது ஆப்ஷன் வந்து query இல்லைன்னா SQL. query வந்து டேட்டா எடுக்கிறதுக்கு. ஓகேங்களா, query சர்ச் பண்ணுறதுக்கு. இங்கே SQL கமெண்ட்ஸ் பேஸ்ட் பண்ணிவிட்டு கோன்னு கொடுத்தீங்கன்னா ரன் ஆகிடும். ஸோ இந்த SQL கமெண்ட் எங்கே கொண்டு வரணும்னா அன்றைக்கி நம்ம கிரியேட் பண்ண பார்த்தீங்களா, இதுதானே கிரியேட் பண்ணியிருந்தோம். இதுதானா வேறு எதுவா, இதே தான். இதில் ஃபஸ்ட்லேயே ஒன்று வந்திருக்கும் பாருங்கள், என்ன வந்திருக்கு, ரன் திஸ் PHP myadmin ஆர் SQL CLI. CLIனா ஒன்றும் இல்லை, கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா, மைஆப்புக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா மைஆப்னு இருக்குது. இது வந்து நம்ம மாற்றிக்கணும். நம்ம ஏன் மாற்றணும்னு சொல்லிட்டோம்னா ஏன் மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லாகின்னு மாற்றிட்டோம். இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே மட்டும் வந்து மைஆப்னு இருக்குது, எங்கெங்கெல்லாம் மைஆப் இருக்கோ அங்கே லாகின்னு மாற்றிக்கலாம். ஓகேவா, மாற்றிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பிரச்சனை வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம தெரியாதனமா என்ன பண்ணிட்டோம், லாகின்னு கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா, நம்ம ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறையா கோடில் வந்து மைஆப்னே இருக்கும். சரிங்களா, இங்கே நிறைய இடத்துல மைஆப்னு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பிரச்சனை தான் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு லாகின்னு கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன், கோன்னு கொடுத்தோடனே என்ன ஆகும், SQL கமெண்ட் ரன் ஆனதுக்கு டிக் மார்க் வரும், க்ரீன் டிக் மார்க். ஓகே, வந்த உடனே உங்களுக்கு வந்து SQL கமெண்ட் ரன் ஆகிடுச்சு பர்ஃபெக்டாக அப்படின்னு. இப்போ போய் ஸ்ட்ரக்சரில் போய் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. யூசர்ஸ் டேபிள் இருக்குது. அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு, ஐடி இருக்குது, ஃபுல் நேம் இருக்குது, இமெயில் இருக்குது, அதுக்கடுத்து பாஸ்வேர்டு இருக்குது, அதுக்கப்புறம் கிரியேட்டட் அட். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா பேக் வரலாம். ரிஜிஸ்டர்ட் PHPயில் என்ன சேவ் பண்ணும், நேம் சேவ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, இமெயில் சேவ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, அதாவது பாஸ்வேர்டு கொடுத்தா பாஸ்வேர்டு சேவ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. இவ்வளோ தானே. இப்போ ஒரு லாகின் ஐடி, லாகின் டீட்டெயில், லாகின் சிஸ்டம் கிரியேட் பண்ணணும்னு நம்மளுக்கு இவ்வளோ தான் தேவை. இது மட்டும் ஸ்டோர் பண்ணால் போதும். ஓகேவா, இப்போ போயிட்டு நான் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ண போகிறேன். 1 2 3 4 5 6. அதுக்கப்புறம் வந்து 1 2 3 4 5 6. இப்போ அந்த சைன் அப்னு கொடுக்குறேன். என்ன ஆகுது, அக்கௌண்ட்
கிரியேட் அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் வந்திருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணுற ஆப்ஷன் வந்திருக்கு. இப்போ நான் லாகின்னு கொடுக்குறேன். login.php நாட் ஃபவுண்ட். login.php இல்லைன்னு சொல்லுது. என்னாச்சு? ஏன்னா நம்ம வந்து அது பேர் வந்து என்னென்னு மாற்றிருக்கோம், index.phpன்னு மாற்றிட்டோம். ஸோ வந்து ரிஜிஸ்டர் இதில் போயிட்டு அதில் எங்கே இருக்குன்னு போய் பார்க்கணும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து மாற்றணும் index.php. இப்போ ரீஃப்ரெஷ் பண்ண என்னாச்சு? லாகின் பேஜ் பாருங்க. இப்போ வந்து இமெயில் என்ன கொடுத்துருந்தோம், 123.1.com. பாஸ்வேர்டு வந்து 123456. இது வந்து login.php இது ரீடைரக்ட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ChatGPT கொடுத்ததுல நம்ம கொஞ்சம் ஏதாவது மாற்றினா கூட எவ்வளோ பிரச்சனை வருது பார்த்தீங்களா? அதுதான் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ஒர்க் நடக்கும். அது எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ பெஸ்ட்டு. உங்களுக்கு சின்ன விஷயம் ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அதிலே கூட உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். 1 2 3 4 5 6 உள்ள வந்துருச்சா? இப்போ பார்த்தீங்கன்னா லாக் அவுட்னு கொடுத்தா மறுபடியும் அங்கேயே தான் போகுது. சரி விட்டுருங்க. இப்போ வந்து இதை வந்து என்ன பண்ணலாம், இங்கே இருக்கு நம்மளோட ஸ்ட்ரக்சர். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு இது கிரியேட் ஆயிருக்கு. என்ன கிரியேட் ஆயிருக்கு? ஒரு யூசர் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிருக்கு. என்னன்னு பாருங்க, ஒரு இமெயில் இருக்கு. டைப் இன்ட்டு இப்போ இங்க ஒரு விஷயம் இருக்கு, நல்லா பாருங்களேன். ஐடி என்ன இருக்கு? 1ன்னு இருக்கா? தானே ஐடி வந்து 1ன்னு இருக்கு. ஃபுல் நேம் வந்து பாலாஜின்னு இருக்கு. இமெயில் வந்து நான் கொடுத்தது அப்படியே இருக்கு. ஏன்னா பாஸ்வேர்டு வந்து என்ன இப்படி பெருசா இருக்கு? யாருக்காவது என்ன இங்க நடந்துச்சுன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? என்கிரிப்ட் இருக்கு சார். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்கிரிப்ட் இருக்கு. இப்போ ஒரு கம்பெனியில் இன்ஸ்டாகிராம்னு வச்சுக்கலாம். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்ஸ்டாகிராமில் லாகின் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் ஆகும். கரெக்டு தானே? இந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் ஆகும். இப்போ பாஸ்வேர்டு வந்து டைரெக்டாகவே 1 2 3 4 5 6 நம்ம சேவ் ஆயிருந்துச்சுன்னா இந்த டேட்டா பேஸ் ஆக்சஸ் இருக்கிறவங்க அது ஈஸியாக எடுத்துக்கலாமா? இல்லை இந்த டேட்டா பேஸ் வந்து ஹேக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஹேக் ஆயிடுச்சுன்னா இது வந்து பிளெயின் பாஸ்வேர்டு நம்பர்ல இருந்துச்சுன்னா, இல்லை டெக்ஸ்ட்ல இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், அந்த ஹேக்கர் வந்து ஈஸியாக எடுத்துருவான். அதுக்கு பதிலாக இது மாதிரி என்கிரிப்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை டேட்டா பேஸ் ஹேக் ஆனால் கூட என்ன ஆகாது, நம்மளோட பாஸ்வேர்டு வந்து லீக்கே ஆகாது. இப்போ புரியுது தானே? ஏன் வந்து என்கிரிப்ட் ஆகிருக்குது. இது வந்து எந்த மாதிரி என்கிரிப்ஷன் ஆயிருக்குன்னா MD5 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு PHPல நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா பேசிக் லெவல் என்கிரிப்ஷன். ஓகேங்களா? MD5. ஓகேங்களா? MD5 என்கிரிப்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நம்மளுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் என்கிரிப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? இப்போ பேசிக்காக வந்து ஆக்சுவலி நான் கிரியேட் பண்ணிக்கூடாதுன்னு நினச்சேன். என்னது MD5 வந்து கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். அட்வான்ஸ் டாப்பிக்கில் நடத்தலாம் அப்படின்னு. ஆனால் அது வந்து இங்கே ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால தான் இப்போ கொஞ்சம் சொல்லிடுறேன். என்கிரிப்ஷன் மெத்தட்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். டிகிரிப்ட் அப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அது உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இல்லை, நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் பண்ணுவீங்களா, அப்போ வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதை விட பெஸ்ட் வந்து நிறைய இருக்குது. ஆனால் இந்த பாஸ்வேர்டு என்கிரிப்ஷன் வந்து ஒருவேளை டேட்டா பேஸ் லீக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கன்ஃபார்ம் இந்த பாஸ்வேர்டு வந்து ஈஸியாக டீக்ரிப்ட் பண்ணிடலாம். ஏன்னா ரிவர்சல் ப்ராசஸ் தான். ஓகேங்களா? இதுலேருந்து ஹேஷ் கோட் எடுப்பாங்க, அதுலேருந்து ஈஸியாக வந்து இந்த அல்காரிதம் வச்சு MD5 மாற்றிக்கலாம். ரொம்ப ஈஸியாக மாற்றிடலாம். பட் ஆனால் வந்து அவங்களுக்கு இந்த ஸ்ட்ரிங் வேல்யூ தெரியணும். ஓகேங்களா? அப்போ தெரியணும். அது இல்லாமல் ஒரு கீ வேல்யூ இருக்கும். நான் உங்களுக்கு என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் எப்படி நடக்கும்னு சொல்லித்தரேன். ஏஜாக்ஸ் இன்னும் நடத்தலை. ஏஜாக்ஸ் வந்து அவங்க நடத்திருக்க மாட்டாங்க. இப்போ வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னு, டேட்டா பேஸில் என்னென்ன பிரச்சனை வரும்னு தெரிஞ்சிருச்சு தானே. அதுக்கப்புறம் வந்து
நான் கிரியேட் பண்ண டேட்டா பேஸில் என்ன இருந்துச்சு, ஒரே ஒரு டேபிள் தான் இருக்குது. நீங்கள் உங்களோட ப்ராஜெக்டில் மினிமம் எத்தனை டேபிள்ஸ் இருக்கும்? 1000 ப்ளஸ் வாய்ப்பில்லை, ஒரு 100 டேபிள்ஸாவது இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் கிரியேட் பண்ண போகிற ப்ராஜெக்டில். சரிங்களா, எப்படி கிரியேட் பண்ணணும்னா அதுவே வந்து கொடுத்துரும், இந்த டேபிள்ஸ் எல்லாம் வரும், இது வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து அதுவே வந்து கோடு கொடுத்துரும். நீங்கள் வந்து அது பொறுமையாக எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். சரிதானே? சரிதானே, ஈஸி தானே? ஸோ இப்போ லோக்கல் ஹோஸ்ட் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், டெமோ ப்ராஜெக்ட் எங்கே இருக்குது, நம்மளோட ப்ராஜெக்ட் எங்கே இருக்குது, நம்மளோட ப்ராஜெக்ட் இங்கே இருக்குது. ஓகேங்களா, இப்போ இதை என்ன என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, இதுலேயே வந்து ஹெச்டி டாக்ஸ் ஹெச்டி டாக்ஸ்குள்ளே தான் லோக்கல் ஹோஸ்ட் இருக்கா? ஒருவேளை உங்களுக்கு இதோட அட்ரஸ் வந்து நீங்கள் எத்தனை இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கா, அதுக்கு காப்பி பண்ணிக்கிறேன். வேறு ஏதாவது ஒரு இதுக்குள்ளே போயிட்டு HTTPS இருக்கும். நீங்கள் இப்படி வந்து லோக்கல் ஹோஸ்ட், வெறும் லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுத்துட்டு இப்படி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், ஏன் நம்மளுக்கு எனக்கு ஒர்க் ஆகுது, உங்களுக்கு ஒர்க் ஆகாது. சில டைம் வந்து என்ன ஆகுனா, இந்த சர்ச் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி போயிடும். அப்போ வந்து உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ண வைக்கணும்னு சொல்லி தரலாம். இருங்க, உங்களுக்கு பேஸ்ட் பண்ணிடலாமா? இங்கே வாட்ஸ்அப் இன்னும் லாகின் பண்ண வந்து இது இம்பார்ட்டன்ட் என்னதுன்னா http:// இது போட்டு அதுக்கப்புறம் லோக்கல் ஹோஸ்ட் ஸ்லாஷ், அதுக்கப்புறம் உங்களோட ப்ராஜெக்ட் நேம். ஓகேங்களா, இங்கே என்ன பண்ணுறேன்னா இந்த டெமோன்னு எடுத்துகிட்டு உங்களோட ப்ராஜெக்ட் நேம்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி கொடுத்தா மட்டும்தான் ஒர்க் ஆகும். சில டைம் வந்து நான் லோக்கல் ஹோஸ்ட்னே கொடுத்தாலும் இங்கே ஒர்க் ஆகுது. சரிங்களா, சில டைம் நீங்கள் அப்படி கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமு லோக்கல் ஹோஸ்ட்டுக்கு போகுது, கூகுள் சர்ச்சுக்கு போயிடும். சரிங்களா, அப்போ வந்து ஒர்க் ஆகலைன்னு டென்ஷன் ஆகிடக்கூடாது. அந்த டைமில் என்ன பண்ணணும்னா HTTPன்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா URL நாட் ஃபவுண்ட் வரும். இல்லை சில டைம் வந்து சர்வர்கின் ரன் ஆக இருந்துச்சுன்னா நாட் ஃபவுண்டுன்னு வரும். சரி, சர்வர் இருந்துச்சு cannot be reached வரும், நாட் ஃபவுண்ட் cannot be reached அப்படின்னு வரும். அப்படின்னு வந்துச்சுன்னா சர்வர் வந்து ஒர்க் ஆகலைன்னு மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ உங்களோட ஒர்க் தான் பெண்டிங் இருக்குது. நம்ம என்ன பண்ணலான்னா, காவியா வந்து அனுப்பியிருக்காங்க, காவியாக்கு மட்டும் ப்ராஜெக்ட் செலெக்ஷன் பண்ணிடலாமா? இங்கே இருக்குது இன்டர்ன்ஷிப், 7 ப்ராஜெக்ட் அனுப்பியிருக்கீங்க. உமன் சேஃப்டி ஆப் அண்ட் செக்யூரிட்டி வித் SMS அலர்ட் பேஸ்ட் வித் PHP. ஓகே, ஸ்மார்ட் இன்வென்டரி அண்ட் சேல்ஸ் அனாலிட்டிக்ஸ். வேறு வந்து AI பேஸ்ட் சாட்பாட் ஃபார் வெப்சைட் சப்போர்ட். தேர்ட் வந்து ரொம்ப பேசிக்காக இருக்குது, அது வேணாம். ஸ்கீம் எலிஜிபிலிட்டி அண்ட் அப்ளிகேஷன் அசிஸ்டன்ட். ஃபோர்த் இது பண்ணலாம், ஆனால் வந்து அதில் என்ன பிரச்சனை, நம்ம எல்லா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸும் எடுத்து அதோட எலிஜிபிலிட்டி செக் பண்ணி அதெல்லாம் அப்லோட் பண்ணுறதுக்குள்ள பைத்தியம் பிடிச்சிடும். ஓகேங்களா, சிஆர்எம் ஆல்ரெடி நிறைய பேர் இருக்கும், யாராவது பண்ணியிருப்பாங்க ஆல்ரெடி. உங்கள் இதில் பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அது யாராவது பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன்னு. இல்லையா? சார் பண்றாங்க, காலேஜ் மட்டும் பண்றாங்க சார். காலேஜ் யூனிவர்சிட்டி எல்லாம் ஒன்றே தான், ரெண்டுமே ஒன்றுன்னு சொல்லிடுவாங்க அவங்க. ஆர்ட் கேலரி சார், ஆர்ட் கேலரி பண்ணலாம். உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருக்கா? நான் என்னென்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, 6வது, ஃபஸ்ட்டு, செகண்டு. ஃபஸ்ட் இது பண்ணலாம், பட் ஆனால் வந்து
அது என்ன கான்செப்ட்னு எனக்கு தெரியல. ஒரு ஆப் வந்து என்ன செக்யூரிட்டி கொடுக்கும்? புரியுது. அது வந்து மெசேஜ் வந்து நம்ம நெய்பர்ஸ்க்கு போற மாதிரி எமர்ஜென்சி மெசேஜ் அந்த மாதிரி இருந்தது சார் எல்லாம். அதேதான் அதெல்லாம் மொபைல்ல அதான் சார் இந்த இது இருக்கு சார், SOS ஆப் மாதிரி சார். அது நம்ம மொபைல்ல இருக்கு. SOS ஆப்ல SOS இருக்கும் பாத்தீங்களா, நம்ம மொபைல்ல எமர்ஜென்சி அலர்ட்னு லாக் ஸ்கிரீன்ல இருக்கு. அதுல இங்க யார் யார் கன்ஃபர்ம் கொடுத்துட்டீங்கன்னா, நீங்க எமர்ஜென்சி அலர்ட்னு கொடுத்துட்டீங்கனாலே எல்லாத்துக்கும் அதிலே போயிடும். ஸோ அது வந்து உங்க ஸ்டாஃப் என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஒரு வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு இன்டர்நெட் இல்லாத காலத்துல இன்டர்நெட்ல இடத்துல போய் மாட்டிக்கிட்டு வெப்சைட்டுக்குள்ள போக முடியல, போய் அங்க போய் என்ன SOS அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது? கரெக்ட் தானே? ஆ Again, smart inventory and sales analytics system. அது சூப்பராக இருக்குது ப்ராஜெக்ட். ஆனால் வந்து ரொம்ப பெருசாக போகும். உங்களுக்கு ஓகேன்னு எடுத்துக்கோங்க. ஓகே சார், ட்ரை பண்ணி பார்க்குறேன் சார். ஆர்ட் மேனேஜ்மெண்ட்டு ஓகே தான். அது கொஞ்சம் சிம்பிளா இருக்கு சார். சிம்பிள் தான், ஒன்றும் இல்லை. இமேஜஸ் மட்டும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா ஓகே, ம் அகைன் டே பண்ணி பார்க்குறேன் சார், ட்ரை பண்ணுறேன். செகண்ட் உங்களுக்கு ஓகேவா? செகண்டு ஏஐ பேஸ்டு சேட் பாட்டெல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ கூட பண்ணலாம். எவ்வளோ நேரம் ஆக போகுது? அது வந்து டக்குன்னு முடிச்சிடுவாங்க. ஃபார் வெப்சைட் சப்போர்ட், எந்த வெப்சைட் சப்போர்ட் கொடுக்க போகிறீங்கன்னு அது ஒரு பிரச்சனை வரும். ஸ்மார்ட் இன்வென்ட்ரி அண்ட் சேல்ஸ் அனாலிட்டிக்ஸ் சிஸ்டம் பண்ணலாம். பட் ஆனால் எந்த எந்த இண்டஸ்ட்ரிக்கு கொஞ்சம் யோசிக்கணும். அதில் என்ன புதுசாக கொண்டு வர போகிறீங்க? நான் ஒரு ஐடியா தரேன். என்ன ஸ்மார்ட் இன்வென்ட்ரிக்கு இல்லை, கியூஆர் பேஸ்டு ஸ்மார்ட் இன்வென்ட்ரி. ஓகேங்களா? இப்போ எப்படின்னா, ஃப்ளிப்கார்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் பார் கோட்ஸ் வச்சுருப்பாங்க. அதை உட்காந்துட்டு சீரியல் நம்பர் உட்காந்து டைப் பண்ணிவிட்டு வெளியே உள்ள இப்போ ஒரு பொருள் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு துணி இல்லைன்னா ஒரு ஃபோன் ஆர்டர் பண்ணணும்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து வேர் ஹவுஸ்க்குள்ள ஒரு ஃபோன் வருதுன்னா அதோட நம்பரெல்லாம் உட்காந்து டைப் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணிட்டு உள்ளே தள்ளி விட்டுருவாங்க. வெளியே போகும்போது ஸ்கேன் பண்ணிட்டு வெளியே தள்ளி விட்டுருவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து இப்போ இருக்கு பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரிஸ், நிறைய இன்வென்ட்ரிஸ் இருக்குது. அதனால நான் அதை கொண்டு வரல. ஓகேங்களா? ஏன்னா அவங்களுக்கு வந்து பெருசாக இருந்தாலும் ஈஸியாக கொண்டு வந்துட்டாங்க. சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் கொண்டு வரல. இன்னுமே அவங்க வந்து மேனுவலாக நம்பர் டைப் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இந்த விஷயம்லாம் அவங்க டீச்சர்ஸ்க்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா என்ன சொல்கிறது, அவங்களுக்கு இந்த விஷயம் ஆல்ரெடி தெரிஞ்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கிரிட்டிசைஸ் பண்ணிடுவாங்க. தெரியலன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது புதுசாக இருக்குன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிடுவாங்க. இது இப்போ வந்து உங்கள் ப்ரொஃபஸர் சொல்கிறது தான் எடுக்கணுமா, இல்லை நீங்களே எது வேணாலும் எடுத்துக்கலாமா? நாங்களே எடுத்துக்கலாம் தான் சார் சொன்னாங்க. நானும் சூஸ் பண்ணலாம் சார். நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து அதில் ரிஜெக்ட் எல்லாம் பண்ண மாட்டாங்க தானே? இல்லை சார், அவங்க என்ன பண்ணுவாங்க? ஏன் இப்படி சொல்கிறீங்க? ஃபுல்லாக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்லா இல்லை போங்கன்ட்டாங்க. இல்லை சார், அவங்களால எங்க மேம் வந்து அவ்வளோ இது பண்ண முடியாது சார், நம்ப முடியாது. ஏற்கனவே ஒரு அப்டேட் ஆயிடுச்சு, நேம் மாற்றி போட்டு திரும்பி ரெக்கார்ட் சப்மிட் பண்ண சொன்னாங்க. அதனால தான் சார் கொஞ்சம் நாம ஏதோ தெரியாம செலெக்ஷன் பண்ணிட்டு அப்புறம் நம்ம அதை பண்ணிட்டு அங்க போயிட்டு இதுல வேணாம் சொல்லிட்டாங்கன்னு சார் பண்றது. அதான் என்ன பண்ணலாம்னா, நீங்க ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. மேம் கிட்ட இப்பயே கேட்டுருங்க, மேம் இந்த இது நல்லா இருக்கா, நான் இதை எடுக்கிட்டா ரிப்ளேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றேன்னு கேளுங்க. ஓகே சொன்னாங்கன்னா ஓகே, பிரச்சனை இல்லை. இல்லைன்னா இப்போதைக்கு அதில் தேவையில்லை, நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இதை பண்ணி வச்சிடலாம். செலக்ட் ஆனால் எடுத்துக்கிட்டோம், இல்லைன்னா வந்து அர்ஜென்ட்டாக இன்னொன்று ஆல்ரெடி உங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கும். இது ஃபுல்லாக இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாகவே இந்த ப்ராஜெக்ட் நீங்களே பண்ணிடுவீங்க. இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதா ஒரு மாதம் ஆகும், அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு வாரமே அதிகம். ஓகே தானே? அதுக்கப்புறம் வேணுன்னா 1 வீக்கில் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு ரிப்போர்ட் ரெடி பண்ணி அனுப்பிடலாம். அவ்வளோதான். எப்படி பார்த்தாலும் எல்லாம் கெயினில் தான் இருக்குது. இப்போ வந்து இது 2 சைடு ப்ராஜெக்ட்டும் வந்துடும். உங்கள் காலேஜ் ப்ராஜெக்ட்க்கு வந்துடும், இன்டர்ன்ஷிப் ப்ராஜெக்ட்க்கும் வந்துடும். ஓகே தானே? நாம் தனியாக எதுவும் இது வரைக்கும் ப்ராஜெக்ட் பண்ணதில்லை. ஸோ 2 கெயினும் தான் இருக்குது. இப்போ வந்து இந்த ப்ராஜெக்ட் ரிஜெக்ட் பண்ணால் கூட என்ன சொல்றது, இன்னொரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு இருக்குவீங்க. ஓகே தானே? இப்போ எதுவும் லாஸ் இல்லை தானே? இதில் எந்த லாஸ் இல்லை தானே? சரி, காவியாக்கு வந்து
அவை வந்து சூஸ் பண்ணியாச்சு. பிரவீன் அதுக்கப்புறம் பூனா மட்டும்தான் என்ன சூஸ் பண்ணணும். அப்போ உங்களுக்கு வந்து என்ன தெரிஞ்சிருச்சு, டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து PHP ஃபைல்ஸ் எல்லாம் கோட் வந்து எப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும்னு சொல்லியாச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு, வேற என்ன இருக்கு, டேட்டாபேஸும் PHP எப்படி கனெக்ட் பண்ணணும்னு பார்த்துட்டீங்க. நம்ம ஏன் பாஸ்வேர்டு யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லியாச்சு. ஓகே. ஆனால் வந்து சர்வர் யூஸ் பண்ணும்போது பாஸ்வேர்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் பாஸ்வேர்டு கொடுக்காம கொடுத்தீங்கன்னா அது ஒர்க் ஆகும். ஆனால் வந்து நிறையா சர்வர் வந்து பாஸ்வேர்டு கொடுக்கல, டேட்டா பேஸை கிரியேட் பண்ண முடியாது. அந்த மாதிரி பிரச்சனையும் இருக்குது. பிரச்சனை இல்லை, செக்யூரிட்டிக்காக. யாருமே வந்து பாஸ்வேர்டு இல்லாமல் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாஸ்வேர்டு கொடுத்தா தான் நான் டேட்டா பேஸை கிரியேட் பண்ணுவேன் அப்படின்னு சில ஹோஸ்டிங் கம்பெனி சர்வர்ஸ் எல்லாம் சொல்லும். சரிங்களா? ஓகே. இப்போது நாம் என்ன பண்ணலான்னா, நாம் வந்து ரிசர்ச் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? ரிசர்ச் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த இதுக்கே பண்ணலாமா? இதிலே கூட பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கு, நம்ம என்ன சொல்லி ஸ்மார்ட் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு கொடுத்துருக்கா. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் இதுக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு எந்த சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணணுனாலும், சரிங்களா, எந்த சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணாலும் அது வந்து என்னவா பிரிச்சுக்கலாம்னா மாடியூல்ஸாக பிரிச்சுக்கணும். சில பேர் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, பேனல்ஸ்னு சொல்லிக்கோங்க சிம்பிளாக. ஓகேங்களா? அட்மின் பேனல், யூசர் பேனல், அதுக்கு அடுத்து என்னது மேனேஜ்மெண்ட் பேனல், இந்த மாதிரி நிறைய பேனல்ஸ்னு சொல்லிக்கோங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் என்ன பேனல்ஸ் இருக்குது, யூசர்ஸு, ப்ராடக்ட்ஸு, கேட்டகரிஸு, டேட்டாபேஸ்க்கு அது கூட சொல்லிக்கலாம். இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டில் இருக்குது, டேஷ் அனாலிட்டிக்ஸ்க்கு, அட்மின்க்கு, ஸ்டாஃப்க்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு என்னென்ன பேனல்ஸ் வரும், இல்லைன்னா என்னென்ன மாடியூல்ஸ் வரும் அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து இந்த சாஃப்ட்வேருக்கு நம்மளுக்கு வந்து மாடியூல்ஸ் எடுக்கணும். சரிங்களா? இப்போ நான் கேட்குறேன், ரிசர்ச் all the modules needed for this project. கொடுத்துட்டேன்னா, கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணும், list them all here. அது என்ன பண்ணுவேன், ரிசர்ச் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருவோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன மாடியூல்ஸ் தேவைன்னு கேட்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன கிரியேட் பண்ணியிருக்கு, அத்தன்டிகேஷன் மாடியூல். நம்மளுக்கு அத்தன்டிகேஷன் மாடியூல் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, ஒரு பர்சன் அந்த சாஃப்ட்வேர்க்குள்ள போகிறதுக்கோ இல்லை வெளியே வர்றதுக்கோ. கரெக்ட் தானே? அது இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் இல்லை எந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதா இருந்தாலும் அத்தன்டிகேஷன் மாடியூலை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்து அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் வந்து என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னதுன்னா, எடுத்த உடனே நீங்கள் அத்தன்டிகேஷனுக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கிரியேட் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, சாஃப்ட்வேர் ஒவ்வொரு தடவை டெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும், லாகின் பண்ணுன்னு கேட்கும். ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு ஃபீச்சர் டெஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும், லாகின் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ வந்து கிரியேட் பண்ணிட்டு தனியாக வச்சுருங்க. ஏன்னா அந்த சாஃப்ட்வேருக்குள்ள இன்டிகிரேட் பண்ணக்கூடாது. ஓகே தானே? இப்போது நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து இது வந்து என்னதுன்னா, இங்கே இருக்கிற ஒவ்வொரு இது பார்க்கலாம். அத்தன்டிகேஷன் விட்டுக்கலாம். ஓகேங்களா? ப்ராடக்ட் மாஸ்டர் மாடியூல், கேட்டகரி, பிராண்ட் மாடியூல், சப்ளையர் வெண்டர் மாடியூல், இன்வென்ட்ரி கண்ட்ரோல், கோர், பர்ச்சேஸ் மேனேஜ்மெண்ட்டு, கஸ்டமர் மேனேஜ்மெண்ட்டு, ப்ரைஸிங் அண்ட் டேக்ஸ் மேனேஜ்மெண்ட் மாடியூல். இது வந்து ஏஐக்காக, நோட்டிஃபிகேஷன் அண்ட் அலர்ட். எத்தனை மாடியூல்ஸ் இருக்குது? 17 மாடியூல் இருக்கா? 18ஆ? இந்த டாக்குமெண்டேஷன்லாம் அட்மின் டேஷ்போர்ட் 26 மாடியூல் நம்மளால் பண்ண முடியாது அவ்வளோ சீக்கிரம்.
பெரிய பிரச்சனையா இருக்கே. ரொம்ப நாளாவே காணோம், யாருமே இல்ல. நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் பேசிக் லெவல் மாடல் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த மாடல் எடுத்துக்கலாம். இந்த மாடல் என்ன யூஸ் பண்ணணும்னா யார் யாருக்கு என்னென்ன ரோல் சரிங்களா அது சொல்லும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜர் இருக்காங்கன்னா அவர் வந்து எது எதெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும். மேனேஜரால் எது ஆக்சஸ் பண்ண முடியும்னா அவங்களோட டிபார்ட்மெண்ட் பொருளை மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. இப்போ லேப்டாப் கேஜெட் செக்ஷன் எலக்ட்ரானிக் செக்ஷன் மேனேஜர் இருக்காருன்னா அவர் வந்து எலக்ட்ரானிக்ஸ் மட்டும்தான் பார்க்கணும். மற்றது ஏதாவது பார்க்கக்கூடாது. க்ரோசரிஸ் என்ன இருக்குது அதெல்லாம் அவங்களுக்கு தேவைன்னா தேவையில்லை. ஓகேங்களா. அந்த மாதிரி க்ரோசரி செக்ஷனோட மேனேஜர் இருக்காங்கன்னா அவங்க அது மட்டும்தான் பார்க்கணும். ஸ்டாஃப் இருக்காங்க என்ன பார்க்கணும், எந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் இருக்காங்களோ. இப்போ சேல்ஸ் பர்சன் இருக்காங்க, எதோட சேல்ஸ், வண்டி சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு காரோட டீட்டெயில்ஸ்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை, வண்டி மட்டும் தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா. அந்த மாதிரி ரோல் கிரியேட் பண்ணணும். அவங்க வந்து எந்த அளவுக்கு பார்க்கணும். ஓகேங்களா. சில பேர் வந்து ரீட் அண்ட் ரைட் எக்ஸஸ் இருக்கும். அப்படின்னா சில பேரால் வந்து ப்ராடக்ட் வந்து எடிட் பண்ண முடியும், ப்ரைஸ் எடிட் பண்ணுற ஆப்ஷன்லாம் இருக்கும். பட் ஆனால் சில பேருக்கு வந்து ப்ரைஸ் வந்து எடிட் பண்ணுற ஆப்ஷனே இருக்காது. அந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்து இதை எடுத்துக்கலாம். இந்த மாடல் கிரியேட் பண்ணணும். நம்ம ரொம்ப பெருசாக இருக்கா, இந்த மாடல் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த மாடல் கிரியேட் பண்ணிட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா. இது வந்து ஒரு மாடல் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன மாடல் இருக்குது, இந்த மாடல் இருக்குது, ப்ராடக்ட் மாஸ்டர் மாடல். இப்போ இது வந்து கிரியேட் பண்ணும். இது வந்து ஒரு மாடல் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் எந்த மாடல் இருக்குது, கேட்டகரி அண்ட் பிராண்ட் மேனேஜ்மெண்ட். இதெல்லாம் என்ன மாடல்னு அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இதெல்லாம் இருக்குன்னு இது அப்படி கிரியேட் பண்ணலாம். 4 மாடல் கிரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் சப்ளை வெண்டர் மேனேஜ்மெண்ட் மாடியூல். ஓகே, தென் இது வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், அத்தன்டிகேஷன் மாடியூல் கிரியேட் பண்ண சொன்னேன். ஏன் அதை கிரியேட் பண்ண சொன்னா, லாகின் பண்ணாமல் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. அதனால தான் இப்போ வந்து இந்த அத்தன்டிகேஷன் மாடியூல் எதுக்குள்ள ரேப் ஆயிருக்குன்னா இது மாதிரி ரேப் ஆயிருக்கும். ஓகேங்களா. மீன்ஸ் யூசர் வந்து லாகின் பண்ணாதான். ஓகேங்களா. லாகின் பண்ணாதான். இப்போ பார்த்தீங்கன்னா மேனேஜர் லாகின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இது மட்டும்தான் போகணும். ஸ்டாஃப் லாகின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு என்ன போகணும், இந்த இது மட்டும்தான் போகணும். ஓகேங்களா. இந்த பேனல் மட்டும்தான் போகணும். இப்போ தெரியுது தானே. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு சில வெப்சைட்ஸ் எல்லாம் போயிருப்பீங்க, உங்கள் காலேஜ் வெப்சைட்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. ரிசல்ட் பார்க்க போயிருப்பீங்க தானே. அதில் போய் லாகின் பண்ணினா ஸ்டூடெண்ட் லாகின் தனியாக இருக்குது, இன்ஸ்டிடியூஷன் லாகின் தனியாக இருக்குது. கரெக்டுங்களா. அதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இந்த இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இவங்களுக்கு தெரியணும், இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியணும் அப்படின்னு வந்து பிரிச்சிருப்பாங்க. எப்படி பிரிச்சிருப்பாங்க, இந்த அத்தன்டிகேஷன் அந்த யூசர் மேனேஜ்மெண்ட் மாடல் பார்த்தீங்களா, இதை பேஸ் பண்ணி தான் இந்த யூசர் மேனேஜ்மெண்ட் மாடல் வந்து கிரியேட் பண்ண சொன்னது. அதுக்கு தான் நீங்கள் வேணும்னா ஃபஸ்ட்டு இந்த மாடியூல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தனித்தனி பேனல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிவிட்டு சரிங்களா, அதுக்கப்புறம் வேணும்னா இதை வந்து லிங்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது இப்போ கேட்குறதுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் எதை கிரியேட் பண்ணலாம், செகண்ட் அதை கிரியேட் பண்ணலான்னு. ஓகேங்களா. இப்போது இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுங்கிறது இல்லை ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பெரிய ப்ராசஸ். ஓகேங்களா. இந்த மாதிரி சின்ன சின்ன பிரிக்ஸ் வந்து 1000+ அடுக்கி ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணணும். சரிங்களா. இப்போ வந்து என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து ஓவர்வெல்மிங் அப்படின்னு ஒரு இது வரும். ஒரு நிமிஷம் இருங்க, லேக் ஆகிடுச்சு. இது ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அதனால சிஸ்டம் ரொம்ப இதாவது 4K ரெக்கார்ட் ஆகுதோ. 8 GB ஃப்ரீயாக தான் இருக்குது, என்னன்னு தெரியல. சரி ஓகேங்களா. இப்போ வந்து சாஃப்ட்வேர் டெவலப் மாடியூல் ஆகாதா, லேக் ஆகிடுச்சு. பேசுறது கேட்குதா, இல்லை எஸ் சார். அது கேட்குது. பட் ஆனால் வந்து இங்கே எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. என்ன ஆச்சு இதுக்கு, குரோம் லேக் ஆகுது என்னன்னு தெரியல.
இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் எப்படின்னா சின்ன சின்ன பிளாக்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணுறது கிரியேட் பண்ணுறது தான் நம்மளோட சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டோட ஒர்க்கு. ஓகேங்களா? நீங்கள் வந்து ரொம்ப கன்ஃபியூஷனெல்லாம் எடுத்துக்கலாம் நீங்கள் ஆனால் வந்து இந்த பிளாக்ஸ்க்கு வந்து நம்பர் எல்லாம் போடல. ஓகேங்களா? நீங்கள் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தனியாக கிரியேட் பண்ணிட்டு பொறுமையாக எழுதிட்டு வந்து இங்கே வச்சுக்கலாம். எங்கே தேவைப்படுதோ அங்கே வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் இந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நீங்கள் கடைசி கூட வந்துடலாம். வந்துட்டு இது கூட கிரியேட் பண்ணலாம். இந்த மாடியூல் கிரியேட் பண்ணிட்டு கூட மிச்சம் இருக்கிற மாடியூல்ஸ் கிரியேட் பண்ணலாம். பட் ஆனால் வந்து சில டைம்ஸ் வந்து பிரச்சனை வரும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணும்போது phase 1, phase 2, phase 3 அப்படின்னு எத்தனை ஃபேஸ் வேணாலும் போகலாம். ஓகேங்களா? phase 3 அதுக்கப்புறம் phase n அப்படின்னா நம்ம சாஃப்ட்வேரோட ஃபீச்சர்ஸ் பொறுத்து. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் வச்சாதான் அதுக்கு மேலே தான் நம்ம என்ன கொண்டு வந்து வைக்க முடியும், மற்ற இதெல்லாம் கொண்டு வந்து தர முடியும். கரெக்டாக இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வைக்க முடியும். கரெக்டாக அது மேலே வேணால் அதை வைக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, phase 2ல் இருக்கிற ஃபீச்சர்ஸ் வந்து phase 1 கம்ப்ளீட் பண்ணால் தான் அது வந்து என்ன பண்ணுறது phase 2ல் இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் இது கிரியேட் பண்ணுவேன். நான் என்ன சொல்லியிருக்கேன், டைரெக்டாக வந்து என்ன பண்ண முடியும், இது வந்து கிரியேட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். பட் ஆனால் வந்து அப்படிலாம் பண்ண முடியாது. மேபி வந்து பேசிக் லெவல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலான்னா ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்குது, இந்த மாடியூல் இருக்கா, இது வேணால் காவியா பண்ணலாம், இது வந்து பிரவீன் பண்ணலாம், இது வந்து நாம் பண்ணலாம். ஓகேங்களா? லைனா தட் மீன்ஸ் வந்து பேரலாக 3 பேர் ஒரே டைமில் இந்த ப்ராஜெக்ட் இது பண்ணலாம். ஏன்னா வந்து இது 3மே இன்டர்லிங்க் ஆகி இருந்தாலும் நம்ம 3 பேர் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கோஆர்டினேட் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் ஆனால் வந்து நான் அதெல்லாம் வேணாம், நான் டைரெக்டாக போயிட்டு இந்த இது பண்ணுறேன்னு சொல்லுவீங்க. என்னதுன்னா இந்த என்ன இருக்குது, ஆடிட் அண்ட் லாகிங் மாடியூல். ஓகேங்களா? இது நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன ஆகும், இப்போ பார்த்தீங்கன்னா யூசர் ஆக்டிவிட்டி லாக்ஸ், யூசரே நம்மக்கிட்ட இல்லை, அது எப்படி ஆக்டிவிட்டி லாக்ஸ் எல்லாம் நீங்கள் லாக் பண்ணுவீங்க? அப்படின்னு ஒன்றும் இல்லை, யூசர் வந்து சைன்இன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் சைன்இன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது லாகிங். அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எப்படி எடுத்து வைக்கிறதா அது லாகிங் சொல்லுவாங்க. இப்போ நம்மக்கிட்ட சைன்இன் மாடியூல் இல்லை, சைன் அவுட் மாடியூலும் இல்லை. ஓகேங்களா? சைன்இன் பேஜ் இல்லை, சைன் அவுட் பேஜ் இல்லை. அந்த சுச்சுவேஷனில் ஓகேங்களா, டேட்டா பேஸில் வந்து யார் சைன்இன் பண்ணுறா, யார் சைன் அவுட் பண்ணுறா, நம்மக்கிட்ட யூசர்ஸே இல்லை சொல்லப்போனால். அந்த மாதிரி சுச்சுவேஷனை எப்படி நீங்கள் வந்து எந்த யூசர் லாகின் பண்ணுறா, எந்த யூசர் லாக் அவுட் பண்ணுறா அப்படின்னுங்கிற டீட்டெயில்ஸ் வந்து லாகின் பண்ணுவீங்க முடியாது இல்லையா? ஸோ போயிடுச்சு, சரி கேட்குது, நான் அப்படி சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும், phase 1 phase 2 நல்லா பிரிச்சுக்கணும். சரிங்களா? இது வந்து யாரால் இந்த மாதிரி phase 1 phase 2ல யாரால் நல்லா பிரிக்க தெரியும்னா, ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு 5 to 6 ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஈஸியாக தெரியும் எந்த ஃபீச்சர் வந்து எதுக்கு டிபெண்டன்சி இல்லை. ஹலோ, ஒர்க் ஆகுது, இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ என்னதுன்னா எது கூட டிபெண்டன்சி இல்லை. இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு கூட இன்டர்லிங்காக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து எதுன்னு உங்களால் சொல்ல முடியாது எடுத்த உடனே. ஏன்னா வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்டர்னலாக எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதனால் வந்து இப்போதைக்கு அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு மாடியூல் எடுத்து பண்ணுங்கள், பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த மாடியூல் விட்டுட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து வாங்க. கரெக்டாக ஃபஸ்ட் டைம் இப்போ இல்லை, ஒரு 10 years முன்னாடி இல்லை 5 years முன்னாடி கூட நம்மக்கிட்ட ChatGPT இல்லை, அது பிளானிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் ஆனால் நம்மக்கிட்ட ChatGPT இருக்குது. நீங்கள் என்ன கேட்கணும்னா டிவைட் த சாஃப்ட்வேர் இன்ட்டு எத்தனை ஃபேஸாக க்ரியேட் பண்ணணும், உங்களுக்கு பிடிச்சது தான். 4 phases-ஆ 5 phases-ஆ இல்லை 2 phaseலேயே கூட நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 2ஆக கூட பிரிச்சுட்டு பண்ணலாம். ஓகேங்களா? பெட்டர் வந்து மினிமம் வந்து ஒரு 4 phase, ஒரு 10 மாடியூல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 2 ஃபேஸாக பிரிச்சுக்கோங்க. ஓகேவா? அப்படி கொடுத்துட்டிங்கன்னா ChatGPT அனலைஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த மாடியூல்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஃபேஸில் க்ரியேட் பண்ணுறது ஈஸி,
ஓகேங்களா? அது டிபெண்ட் பண்ணி செகண்ட் ஃபேஸில் வர மாடியூல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரும். ஓகேங்களா? இப்போ லைன் எத்தனை எத்தனை கொடுத்துருந்துச்சு, 22 மாடியூல்ஸ் கொடுத்துருந்துச்சு. ஓகேங்களா? ஓகே தானே? அந்த 22 மாடியூல்ஸில் அது என்ன பார்க்கும், அந்த 20 செகண்ட் மாடியூலே கூட ஃபர்ஸ்ட்ல கிரியேட் பண்ணலாம்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல கொண்டு வந்து கொடுத்துரும். ஏன்னா அதுக்கு நல்லா தெரியும். ஓகே, எப்படி இருந்தாலும் நீங்கள் ChatGPT இல்லைன்னா ஜெமினி அது மாதிரி யூஸ் பண்ணி தான் நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்டேஷன். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்டேஷன். நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போதே நீங்கள் ஒரு என்ன பண்ணணும், வேர்ட் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிக்கணும். ஏன்னு இப்போ சொல்கிறேங்க, ஒரே நிமிஷம். ஏன்னு இப்படி சொல்லிடுறேன், ஒரே நிமிஷம். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. ஓகேங்களா? எனக்கு வந்து ஃப்ளட்டர் வந்து தெரியாதுன்னா அரைக்குறையாக தெரியும்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதனால எனக்கு என்ன பிரச்சனைனா, எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ChatGPT கிட்டே ஏதோ கிட்ட போய் கேட்கணும். கரெக்டாக? அப்போ வந்து அதை எப்படி கேட்கணும்னா, நான் வந்து ஒவ்வொரு ஃபீச்சருக்குமே டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வச்சுருப்பேன். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆப் இருக்கா, ஆப் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து லாகின் சைன்அப் பட்டன் இருக்குது. யூசர் சைன்இன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சைன்இன் பண்ண எங்கே போகும், ஃபயர் பேஸில் போகும். ஓகே, நம்மளது வந்து MySQLக்கு போகும். பட்டன் இங்கே எங்கே போகுது, ஃபயர் பேஸுக்கு போகுது. அதுக்கப்புறம் நேவிகேஷன், சேட் டேபு, இனிஷியலைசேஷன், அதுக்கப்புறம் சேட்டிங் பண்ணுறது. இது என்னதுன்னா வந்து ஒரு சூடோ கோட் மாதிரி, ஆப் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. எப்படி இந்த ஃப்ளோ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறதுக்கான ஃப்ளோ. ஓகேங்களா? அந்த மாதிரி இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இந்த கோட் எதுக்கு ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறம் இந்த கோட் எதுக்கு ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறம் கனெக்ஷன் டெஸ்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நான் என்னோட டேட்டா பேஸோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே இருக்கும். இருக்குதா? நல்லா இருக்குது, எல்லாமே இருக்கும் பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஃபயர் பேஸ் செட்டப்பு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, பேக் எண்டில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன், எத்தனை லைன்ஸ் இருக்கு பாருங்கள், 1800 லைன்ஸ் ஆஃப் டாக்குமெண்டேஷன் இருக்குது. இது வந்து யாரும் கிரியேட் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்குன்னா, இந்த ப்ராஜெக்ட் வந்து நான் டைம் இருக்கும்போது தொடுவேன். ஓகேங்களா? அப்போ வந்து எல்லாம் மறந்து போயிருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த ஆப் கிரியேட் பண்ணி வச்சிருக்கு, லாகின் டீட்டெயில்ஸ் எல்லாம் மறந்து போச்சு. இப்போ அதில் போய் தேடனா லாகின் டீட்டெயில்ஸ் ஈஸியாக எடுத்துரும். டம்மி லாகின் டீட்டெயில்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன் டேட்டாபேஸில். ஸோ வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் ஒரு இது பண்ணுறீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ChatGPT இருக்கா, இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்குள்ள ChatGPT, ஜெமினி, அதுக்கப்புறம் வேறு சாஃப்ட்வேர்ஸ்லாம் மாறி ஒர்க் பண்ணுவீங்க. சரிங்களா? ஓகே, வந்து ChatGPT கிட்ட போயிட்டு எனக்கு இந்த ஃபீச்சர் ஒர்க் ஆகலை போய் சொல்லு அப்படின்னா என்ன சொல்லுது, நீ என்ன ஃபீச்சர் ஒர்க் பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது, நான் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லும். கரெக்டாக? அந்த மாதிரி அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது என்ன பண்ணுன்னா, உங்களோட ப்ராஜெக்ட்ஸில் என்னென்ன மாடியூல்ஸ் இருக்குது, ஓகேங்களா, அந்த ப்ராஜெக்ட் மாடியூல்ஸில் நீங்கள் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொண்டு வர போகிறீங்க. ஓகேவா? டாக்குமெண்டேஷன் ChatGPT தான் கிரியேட் பண்ணும், அதை நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? எப்போ யூஸ் ஆகுனா, நீங்கள் வந்து ப்ராஜெக்டில் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு, ஓவரால் ப்ராஜெக்டில் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு, அப்போ என்ன பண்ணணும், அந்த டாக்குமெண்டேஷன்லாம் கொடுத்துட்டு எனக்கு எந்த பிரச்சனை வருது, எந்த ஏரியாவில் எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏரியாவில் கொஞ்சம் தப்பு இருக்குது, ஸோ வந்து இதை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ எப்படின்னா, கூகுள் மேப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட ப்ராஜெக்டோட மொத்த மேப்பையும் உங்கள் ஏஐ கிட்ட கொடுத்துட்டு எனக்கு எந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அது ஈஸியாக வந்து காட்டிடும். அதுக்கு தான் வந்து இந்த டாக்குமெண்டேஷன், இந்த டாக்குமெண்ட்ஸ், ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் கிரியேட் பண்ண சொல்கிறது. சரியா? ஒருவேளை உங்களுக்கு புரியலனா கூட அந்த ரிப்போர்ட்ஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேறு யாருக்காவது அனுப்பி அந்த ப்ராஜெக்ட் வந்து படிக்க வச்சுக்கலாம். ஓகேங்களா? படித்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ வேணாம், உங்களுக்கு டாஸ்க் இப்போதைக்கு இல்லை. ஏன்னா வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் டாஸ்க் வந்து அந்த ரிப்போர்ட் ரெடி பண்ண சொல்லலாம் இருந்து. ஏன்னா இப்போ வந்து ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு என்ன ரிப்போர்ட் வேணும், அந்த ப்ராஜெக்ட்ஸில் இருக்கிற மாடியூல்ஸ், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மாடியூல்ஸ் என்னென்ன இருக்குது, ஃபஸ்ட்டு எந்த மாடியூல் கிரியேட் பண்ண போகிறீங்க, அது மாடியூலில் கிரியேட் பண்ண டேபிள்ஸ் எல்லாம் என்ன, அதெல்லாமே. ஓகேங்களா? அதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒருவேளை நீங்கள் ஃபியூச்சரில் மறந்து போனால் கூட ஈஸியாக அந்த டாக்குமெண்ட் ரெஃபர் பண்ணி என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே தானே? இங்கே பார்த்தீங்கன்னா என்கிட்ட எந்தெந்த மாதிரிலாம் இருக்குன்னா, ஹவு டு ஆப்பா, இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி ஃப்ரண்ட் அண்ட் ஒர்க் ஆகுது பார்த்தீங்களா, என்னென்ன எப்படி ஒவ்வொரு வேல்யூஸும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இருக்கு. தர உங்களுக்கு என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கு, கண்ட்ரோலர், சர்வீசஸ், என்னென்ன மிடில் வேர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கு,
எல்லாமே இருக்கும். இப்போ வந்து எனக்கு இதில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு, இது வந்து பெரிய ப்ராஜெக்ட், ஓகேங்களா? இந்த மாதிரி லாகின் சிஸ்டம் அதெல்லாம் இல்லை. டேட்டா பேஸே அதில் எவ்வளோ இருக்குன்னா 100+ டேபிள்ஸ் இருக்குது. அதுக்குள்ளேயே வந்து 1000+ டேட்டா இருக்குது. அது எல்லாமே என்னால் மைண்டில் வச்சுக்க முடியாது. ஓகே தானே? இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நம்ம என்ன கிரியேட் பண்ணுவோம், லாகின் அண்ட் சைன்அப் தான் கிரியேட் பண்ணுவோம். அதுக்கே எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. பட் ஆனால் நீங்கள் இன்னும் கிரியேட் பண்ணல. நாளைக்கு கிரியேட் பண்ணுவீங்களா என்னன்னு தெரியல. நான் வந்து நாளைக்கு ரிமோட் ஆக்சஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு ரிமோட் ஆக்சஸ் தரேன். உங்கள் லேப்டாப் ஸ்லோவாக இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா? நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட லேப்டாப் வந்து நீங்கள் லேப்டாப்லேயே இது லாகின் என்ன பண்ணுறீங்க, ஃபோனில் வந்து அட்டென்ட் பண்ணுங்க. ஆனால் வந்து லேப்டாப்பில் என்ன சொல்கிறது, ரிமோட் ஆக்சஸ் தரேன். எனி டெஸ்க் இருக்கா? எனி டெஸ்க் இல்லைன்னா வேற என்ன கொடுக்குறேன், வேற எந்த சாஃப்ட்வேர் நல்லா இருக்கும்? எனி டெஸ்க் ஆல்டர்னேட்டிவ். சரி, நம்ம எனி டெஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். எனி டெஸ்க் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு இல்லை டீம் வீவர் எது நல்லா இருக்குன்னு தெரியல, இது பார்க்கலாம். இந்த ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா என்னோட லேப்டாப் வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் ஆக்சஸ் தரேன். நீங்கள் வந்து இதிலே கூட எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், அதான் சொல்ல முடியும். எனி டெஸ்க்கு அப்டேட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். அது ரொம்ப ஈஸி இல்லை, உங்கள் லேப்டாப்பே வந்து ஈஸியாக ஒர்க் பண்ணும். 4 GB ரேம் இருக்குது, அதே போதும். க்ரோம் ஓப்பன் பண்ண தேவையில்லை, VS Code ஓப்பன் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி என்னோட URL போட்டிங்கன்னா இந்த டெஸ்க்டாப் வந்துடும். ஓகேவா? நாளைக்கு கன்ஃபார்ம் யார் லேப்டாப் ஒர்க் ஆகலையோ அவங்க வந்து கன்ஃபார்ம் இதில் பண்ணியும். ஆனால் அட்டென்ட் பண்ணும்போது ஃபோனில் அட்டென்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் லேப்டாப்பில் அட்டென்ட் பண்ணிங்கன்னா எனி டெஸ்க் யூஸ் பண்ண முடியாது, கிளாஸு கவனிக்கணும் இல்லையா? ஸோ வந்து நாளைக்கு வந்து நான் டாஸ்க் கிரியேட் பண்ணுவேன். இதிலே டாஸ்க் கிரியேட் பண்ணிவிட்டு எரர்ஸ் வர வைக்கணும். சரி, வரட்டும். எரர்ஸ் வரும், அதை நீங்களும் சால்வ் பண்ணணும். இல்லை வந்து எண்ட் டு எண்ட் ஃபஸ்ட் வந்து நீங்களே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே தானே? எந்த ஐடியா யாருக்கு ஓகே இல்லை? எஸ் சார். அதனால் நாளைக்கு லேப்டாப் கொண்டு வந்துடுங்க. லேப்டாப் இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சுக்கோங்க. எனி டெஸ்க் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட்டில் எல்லாம் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. எனி டெஸ்க் ஆல்ரெடி இன்ஸ்டால் இருக்கா இல்லை டீம் வியூவர்? சரி, ஓகே. வேற ஏதாவது இருக்கா? ரெக்கார்டிங் தான் இருக்கா? இப்போ வந்து சிம்பிளாக வச்சுக்கலாம். பீஸ்ஃபுல்லாக இருந்தால் அவங்களுக்கு என்னென்ன பர்மிஷன்ஸ் இருக்குது. பிரின்சிபல் வந்து எப்போ வேணாலும் எங்கே போகலாம், ஓகேங்களா? கிளாஸ் இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி நம்ம அட்மின்க்கு என்னென்ன ஒர்க்னா, அவங்க வந்து ஒரு புது யூசரை கிரியேட் பண்ண முடியும். எந்த யூசர் கிரியேட் பண்ணலாம்? நம்ம இது என்ன 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 இந்த மாதிரி யூசர் கிரியேட் பண்ணலாம். மேபி இன்னொரு அட்மின் கூட கிரியேட் பண்ணலாம், மேபி ஒரு எம்ப்ளாயி கிரியேட் பண்ணலாம், மேபி ஒரு மேனேஜர் கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? அசைன் ரோல், ஓகேங்களா? ஒரு யூசர் கிரியேட் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன ரோல், இப்போ பார்த்தீங்கன்னா காவி வந்து அட்மின் வச்சுக்கோங்களேன். காவி வந்து பிரவீன் வந்து ஒரு யூசராக கிரியேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து என்ன ரோல் கொடுக்கலாம், எம்ப்ளாயி கொடுக்கலாமா இல்லை மேனேஜராக கொடுக்கலாமா, அப்படி வந்து அவங்களோட இது. ஆக்டிவேட் அண்ட் டீஆக்டிவேட் யூசர், ஒருவேளை அந்த யூசர் வந்து வேலையை விட்டு போயிட்டாங்கன்னா அந்த அக்கௌண்ட் என்ன பண்ணணும், எடுத்துக்கணும். ஸோ அது வந்து ஆக்டிவேட் டீஆக்டிவேட் ஆப்ஷன் இருக்குது. இதாவது ரீசெட் பாஸ்வேர்டு, அட்மினால் என்ன பண்ண முடியும்னா பாஸ்வேர்டே ரீசெட் பண்ணுற ஆப்ஷன் கூட கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா யாராவது பாஸ்வேர்ட் மறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணலாம், டைரெக்டாக அட்மின் கிட்ட வந்து எனக்கு பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணி கொடு அப்படி வந்து கேட்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஃபீச்சர்ஸ். ஓகேங்களா? என்ன பண்ணலாம்னா இது ஃபுல்லாக நம்ம காப்பி பண்ணிவிட்டு வேறு சேட்டு புதுசாக ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து இதை கிரியேட் பண்ண சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஒர்க் என்னதுன்னா என்னென்ன மாடியூல்ஸ் இருக்குன்னு வந்து சாட் ஜிபிடியில் சொல்லிவிட்டு அது எடுத்து, ஓகேங்களா? கிரேட். ஒரே நிமிஷங்க, ஏன் இது எடுக்கிறது, காப்பி ஆப்ஷன் இருக்கா?
எனக்கு ரொம்ப லேக் ஆகுது, என்னாச்சுன்னு தெரியல. ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ண அப்படி ஆகுது. டென் மாடல்ஸ், ஓகே 10 மாடல்ஸ் இது வரைக்கும் ஓகே. இப்போ வந்து நான் நீட் சார்ட் கிளிக் பண்ணிக்கிறேன், அதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். I want to start this project. Just go through the content. இப்போ நான் கண்டென்ட் வந்து படித்து பாரு என்ன சொல்கிறேன் ChatGPT, நான் இந்த ப்ராஜெக்ட் தான் பண்ண போகிறேன், என்னென்ன இருக்குன்னு ஒரு தடவை படித்து பாரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, அதை படித்து பார்த்துட்டு அது என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இல்லைன்னா சொல்லிடுது. இது தேவையில்லாமல் ஏதோ ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா, அது ஜென்ரேட் பண்ணுறதுக்குள்ள நம்ம வந்து இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னதுன்னா இம்ப்ளிமெண்டேஷன் ஆர்டர். ஓகேங்களா, ஃபஸ்ட்டில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு நடத்திட்டு இருக்கும்போது ஒன்று சொன்னேன். ஓகேங்களா, எங்கே ஸ்டார்ட் பண்ணலாம், எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. இது வந்து நம்மளுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் ஆர்டரே கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு என்ன கேட்குது, டேட்டாபேஸ் ஸ்கீமா வந்து கிரியேட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுது. அதுக்கு அடுத்து வந்து லாகின் ப்ளஸ் ரோல் மிடில்வேர் அப்படின்னா வந்து இப்போ அட்மின் லாகின் பண்ணாங்கன்னா அட்மின் பேஜ்குள்ளே போகணும், எம்ப்ளாயி லாகின் பண்ணாங்கன்னா எம்ப்ளாயி பேஜ்குள்ளே போகணும், அதுக்கப்புறம் மேனேஜர் கிரியேட் பண்ணால் மேனேஜர் ரோலுக்கு போகணும். ஓகேங்களா, இது மாதிரி 3 பேனலாக கிரியேட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா, அதுக்கு அடுத்து வந்து த்ரெட் ஆப்ரேஷன்ஸ். த்ரெட்னா கிரியேட், ரீட், அப்டேட்டு, டெலீட்டு தெரியுது உங்களுக்கு. ஒரு டாஸ்க் கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் டாஸ்க் வந்து டேட்டாபேஸ்லேருந்து கொண்டு வரணும், ஒரு டாஸ்க் வந்து அப்டேட் பண்ணணும், அதுக்கடுத்து என்னது டாஸ்க் வந்து டெலீட் பண்ணணும். இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடுன்னு சொல்லுது. அதுக்கு அடுத்து வந்து அசைன்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து இங்கே த்ரெட் ஆப்ரேஷனில் ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணும், அட்மின் வந்து அசைன் பண்ணுவாங்க யாருக்கு, மேனேஜருக்கு. ஸோ அந்த ஃபீச்சர் ரெடி பண்ணும். அதுக்கப்புறம் மேனேஜருக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து யாருக்கு ஒர்க் இன்னும் இது இருக்குது பெண்டிங் இருக்குன்னா மேனேஜருக்குன்னு பெண்டிங் இருக்குது. ஓகேங்களா, மேனேஜர் வந்து என்ன பண்ணணும், டாஸ்க் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா, அட்மின் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாரு. ஓகே, ப்ராஜெக்ட் கொடுத்ததுக்கப்புறம் அது வந்து அந்த ப்ராஜெக்ட் யார்கிட்ட போகும், மேனேஜர் கிட்ட போகும். மேனேஜர் வந்து என்ன பண்ணுவார்னா ப்ராஜெக்ட் வந்து சின்ன சின்ன பீசஸாக டாஸ்காக கிரியேட் பண்ணிடுவார். அந்த டாஸ்கில் யாருக்கு போகும்னா எம்ப்ளாயிஸ்க்கு போகும். ஓகேங்களா, அந்த எம்ப்ளாயிஸ் தான் அந்த டாஸ்க் பண்ணுவாங்க. ஓகேவா, இது வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னா, இந்த கோட் வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னா, மேனேஜருக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்துருச்சு, பட் ஆனால் வந்து டாஸ்க் கிரியேட் பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணணும், நம்ம டாஸ்க் கிரியேட் பண்ணணும், அதுக்கான ஃபீச்சர்ஸ் வந்து ரெடி பண்ணணும். ரெடி பண்ணதுக்கப்புறம் டாஸ்க் வந்து அசைன் ஆகிடும். ஓகேங்களா, இது மாதிரி அதே தான் கொடுத்துருக்கு. I want to create using PHP plus MySQL. ஓகே, இது கொடுத்தாலே போதும், அதே வந்து புரிஞ்சுக்கும். நீங்கள் வந்து நிறைய எதுவும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா, உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்கலாம் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. நானாக இருந்தால் என்ன ஸ்டார்ட் பண்ணுவேன்னா அட்மின் பேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். சரிங்களா, சரி இப்போதைக்கு வந்து உங்களுக்கு என்ன ஸ்டார்ட் பண்ணணும்னே தெரியல, ஸோ அந்த மாதிரி போகலாம். ஐ டோன்ட் நோ வேர் டு ஸ்டார்ட், உங்களுக்கு வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல. ஸோ ப்ளீஸ் கைட் மீ ஸ்டெப் பை ஸ்டெப். வந்து கொடுத்தாச்சா, அதை வந்து என்ன சொல்லுது, ஃபர்ஸ்ட் வந்து ஜாம்போ இல்லைன்னா இது இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி சொல்லுது. அதுக்கு அடுத்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண சொல்லுது. ஓகேங்களா, நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். இந்த ப்ராஜெக்ட் வந்து ஓரளவுக்கு 1 o'clock வரைக்கும் பார்க்கலாம், அதுக்கப்புறம் நாளைக்கு மிச்சம் இருக்குது நாளைக்கு கிளாஸ் நடத்தி முடிச்சுட்டு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் ஹெச்டி டாக்ஸில் பேர் கொடுத்துருக்கு, அதே யூஸ் பண்ணிக்கலாம். டாஸ்க் ஃப்ளோ, ஏன்னா வந்து அதே தான் இனிமேல் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுமா, நம்ம வேறு பேர் மாற்றிட்டோன்னா என்ன ஆகும், எல்லா இடத்துலையும் வேறு பேர் தான் யூஸ் பண்ணும். ஏன்னா வந்து இப்போ தகவல் ஏற்றுக்க வேணாம். டேட்டாபேஸ் டிசைன் ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், கிரியேட் டேட்டாபேஸ். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பண்ண என்ன சொல்லுது, டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுன்னு சொல்லுது. சரி, நம்ம ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிடலாம். டேட்டாபேஸ் என்னது,
இதுவே வந்து நம்மளுக்கு இது கொடுத்துருக்கு பாருங்களேன், என்னது SQL கமாண்ட் கொடுத்துருக்கு. இது நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும். ஆனால் இந்த SQL கமாண்ட் எங்கே போய் ரன் பண்ணணும்னா ஹோமுக்கு வந்துட்டு எம்டியாக இருக்கணும். ஓகேங்களா, ஏதாவது எந்த டேட்டா பேஸ் செலக்ட் பண்ணியிருக்கணும், ஹோமுக்கு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எம்டியாக இருக்கணும். எம்டியாக இருக்கிற இடத்துல SQL கொடுத்துட்டு அங்கே தான் நீங்கள் ரன் பண்ணணும். ஒருவேளை டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான கமாண்ட் போட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. எங்கே கிரியேட் ஆயிருக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா டாஸ்க் ஃப்ளோ அப்படின்னு ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் ஆயிருக்கா. இப்போ நெக்ஸ்ட் ஒர்க் என்னது, ரோல்ஸ் டேபிள். என்னென்ன ரோல்ஸ், அட்மின், மேனேஜரு, எம்ப்ளாயி. நம்மளுக்கு எத்தனை பேர் இருக்காங்க, 3 பேர் தான் இருக்காங்க. அட்மின் இருக்காங்க, மேனேஜர்னு இருக்காங்க, அதுக்கடுத்து என்ன இருக்காங்க, எம்ப்ளாயின்னு இருக்காங்க. இவங்களுக்கான டேட்டா பேஸ் கிரியேட் பண்ண சொல்லியிருக்கு, டேபிள்ஸ். என்ன பண்ணலாம் பண்ணிக்கலாம், போயிட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா டாஸ்க் ஃப்ளோ செலக்ட் பண்ணிட்டு டாஸ்க் ஃப்ளோ எந்த டேட்டா பேஸில் வந்து நம்ம டேபிள்ஸ் கிரியேட் பண்ணோம் அதுதான் செலக்ட் பண்ணும். தெரியாதமா நீங்கள் MySQL இல்லை MyApp லாகினோ வேறு ஏதாவது கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும், ஒர்க் ஆகாது. ஸோ எனக்கு வந்து எதில் போய் டாஸ்க் ஃப்ளோ செலக்ட் பண்ணிட்டு டாஸ்க் ஃப்ளோ டேட்டா பேஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே கூட தெரியும் பார்த்துக்கோங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் SQL கொடுத்துருக்கு, அங்கே போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதிலே கொடுத்துருக்கு நேம் வந்து கொடுத்துட்டு எங்கே இருக்குது கோ கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்மகிட்ட என்ன இருக்குது, ரோல்ஸ் அப்படின்னு ஒரு டேபிள் வந்து கிரியேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் என்னது, யூசர்ஸ் டேபிள். யார் யாரெல்லாம் யூசர்ஸ் வராங்க, யாராவது சைன் அப் பண்ணாங்கன்னா என்ன வரணும், அவங்களோட இமெயில், அவங்களோட பாஸ்வேர்டு எல்லாமே. அது வந்து என்ன பண்ணணும், SQL போயிட்டு ரன் பண்ணிக்கலாம். SQL போயிட்டு ரன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து ஒவ்வொரு டேபிளாக கிரியேட் பண்ணுறேன், சரிங்களா. இப்போதைக்கு நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக போனீங்கன்னா எல்லா டேபிள்ஸும் சிங்கிள் கிளிக்லேயே கொண்டு வரலாம். அது எப்படின்னு சொல்லித்தரேன். ஒன்றும் இல்லை, இதில் ஃபுல்லாக காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போதைக்கு இது மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், எப்படி இருக்குன்னு காட்டுது. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன காமிச்சு உங்களுக்கு, இது கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக் காமிச்சு. உட்காந்து ஒவ்வொன்றா கிரியேட் பண்ண நம்மளுக்கு டைம் ஆகும். வந்து ஒரு டெக்னிக் காமிச்சு தானே. அந்த டெக்னிக் எப்படின்னா பண்ணிட்டு give me PowerShell command to create this folder structure. இது சொல்லி கொடுத்தோம் தானே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இது கொடுக்கும் பாருங்க. ஜஸ்ட் இந்த கமாண்ட் ரன் பண்ணிங்கனாலே எல்லா ஃபைல்ஸும் கிரியேட் ஆகிடும். இதை எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃபோல்டர் கிரியேட் பண்ணிச்சா, இது வந்து என்ன பண்ணலாம், VS Code ஓப்பன் பண்ணிக்கலாம். VS Code சில பேருக்கு வந்து ரைட் கிளிக் பண்ணால் ஓப்பன் வித் VS Codeன்னு இருக்கும், சில பேருக்கு வராது. அப்போ வந்து இன்ஸ்டாலேஷனில் தப்பு பண்ணியிருப்பீங்க. அப்போ என்ன பண்ணலாம்னா PowerShell கமாண்ட்ஸ் இதுக்கு போயிட்டு கோட் ஸ்பேஸ் டாட்னு கொடுத்தீங்கன்னா வந்து VS Code ஓப்பன் ஆகிடும். வந்து என்னோட இது ஓப்பன் ஆயிடுச்சா, இங்கே வந்து டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு அங்கே வந்து என்டர் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், ஃபோல்டர் கிரியேட் ஆகிடும். பிரச்சனை என்ன ஆகுதுன்னா ஃபோல்டருக்குள்ளே இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிருக்கு. எனக்கு வந்து இது ஃபுல்லாகவே என்ன வரணும், இந்த இடத்துல வரணும். இங்கே காட்டுதுங்க, இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே எங்கே இருக்கணும், இந்த ஏரியாவில் இருக்கணும். பட் ஆனால் அங்கே டெலிட் பண்ணிட்டு நான் எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்துட்டேன். ஐயோ, டோட்டலாக டெலிட் பண்ணிட்டேன். ஓகே, Ctrl X. இப்போ போய் பார்க்கலாமா. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே மெயின் ஃபோல்டருக்குள்ள வந்துருச்சு. இப்போ என்னென்ன ஒர்க் முடிஞ்சிருது, நம்மளுது என்னென்ன ஒர்க் முடிஞ்சிருக்கு, ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு, ஃபைல்ஸும் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னதுன்னா டேட்டா பேஸ் கனெக்ஷன். இப்போ என்ன பண்ணணும், நம்ம டேட்டா பேஸ் கனெக்ஷன் கொடுக்கணும். அதுக்கு எந்த ஃபைல் யூஸ் பண்ணணும், db.php. இங்கே இருக்கு. உங்களுக்கு வந்து MVC கான்செப்ட் நடத்தல, MCP கான்செப்ட் நடத்தல. மிடில் வேர்ஸு, கண்ட்ரோல்ஸு,
அதுக்கு அடுத்து வியூஸ். ஓகேங்களா? எம்விசி கான்செப்ட் வந்து உங்களுக்கு நடத்தலை. ஓகேங்களா? இப்போ வந்து கன்ஃபியூஷனாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் ஃபுல்லாக என்னன்னா ஒவ்வொரு இதுவுமே இதில் போட்டு வச்சிருக்கேன். சரி விடுங்க பார்த்துக்கலாம், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்து வந்து இதில் போட சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அத்தென்டிகேஷன். இது எதுக்குன்னா யாருமே வந்து லாகின் பண்ணாமல் அதுக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ வந்து இது வந்து அத்தென்டிகேஷன் ஃபைல் எங்கே போடணும்? மிடில்வேர் /authentication.php இதில் இருக்குது, இதுக்குள்ளே இருக்குது. ஃபுல்லாக காப்பி பேஸ்ட் வந்து நான் வேகமாக பண்ணிடுறேன். ஸோ என்னோட கிராஃபிக்ஸ் கார்டு ரொம்ப கண்ட்ரோலர்ஸ் டேஷ்போர்ட். அடுத்து என்ன இருக்கு? index.php எதுவுமே இல்லை. ஓகே, இப்போதைக்கு நம்மகிட்ட என்ன இருக்கு? இந்த ஃபைல்ஸ் இருக்கு, இல்லை பேசிக் கோட் இருக்கு. ஓகேங்களா? ஜஸ்ட் அது பேசிக் கோட் தான், ஃபுல் கோடெல்லாம் இல்லை. அது சொல்லுங்க பாருங்க என்னென்ன இருக்கு. அட் திஸ் பாயிண்ட் யூ ஹேவ் டேட்டாபேஸ், ஒர்க்கிங் டேட்டாபேஸ் இருக்கு, அத்தென்டிகேஷன் சிஸ்டம் இருக்கு. அதுக்கப்புறம் ரோல் மிடில் வேலை ஒன்றும் இல்லை. அட்மின் லாகின் பண்ணால் என்ன அட்மின் பேஜுக்கு போகும், யூசர் லாகின் பண்ண யூசர் பேஜுக்கு போகும். அதுக்கப்புறம் வந்து செஷன் செக்யூரிட்டி அப்படின்னு ஒன்றும் இல்லை. ஒரு பர்சன் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிட்டோம், இல்லை வந்து லாகின் பண்ணாமலேயே உள்ளே போகணும்னு நினைக்கிறாங்களா பார்த்தீங்களா? அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு, இல்லை லாக் அவுட் பண்ணிட்டா கூட சில பேர் வந்து ஆப்ஸ் எல்லாம் இருக்கும், செக்யூரிட்டி சரியில்லாத ஆப்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா, நீங்கள் லாக் அவுட் பண்ணிட்டு போனால் கூட ஓகேங்களா, அது வந்து லாகின்லேயே இருக்கும். அந்த மாதிரி செஷன் செக்யூரிட்டி அதுக்கு தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்டு மொபைல் வாங்கி நீங்கள் இன்ஸ்டாகிராம் லாகின் பண்ணுறீங்க. லாகின் பண்ணிட்டு உங்களோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் லாக் அவுட் பண்ணிட்டு போயிடுறீங்க. பட் அது வந்து லாக் அவுட்டே ஆகலை. அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு என்ன பண்ணலாம்? ஓப்பன் பண்ணி அது என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம் இல்லையா? ஸோ அது வந்து ஒரு செக்யூரிட்டி இஷ்யூ. அந்த மாதிரி இஷ்யூ வரக்கூடாதுன்னு தான் இது செஷன் செக்யூரிட்டி சொல்லுவாங்க. லாக் அவுட் பண்ணிட்டு அந்த பேஜுக்குள்ள போகாது, லாகின் பண்ணால் மட்டும்தான் போகும். அதுதான் அது. ஓகேங்களா? பேசிக் இந்த கோட்லேயே இந்த ஒர்க்கெல்லாம் அது பார்க்குது. பட் ஆனால் உள்ள வந்து எந்த ஃபீச்சருமே நம்மக்கிட்ட இல்லை. ஓகேங்களா? இப்போ வந்து கேட்குது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்குது. இப்போ என்ன பண்ணலாம்? இது கொடுத்துடலாமா? இம்ப்ரூவ் லாகின் இவே கொடுக்கலாமா, இல்லை வந்து அட்மின் யூசர் மேனேஜ்மெண்ட் அட்மின் பேனல் கிரியேட் பண்ணலாமா? என்ன கேட்டால் அட்மின் பேனல் போட்டுக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு நம்ம லாகின் சிஸ்டம் எல்லாம் தேவையில்லை. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அட்மின் பேனல் கிரியேட் பண்ணிட்டு இண்டிவிஜுவலாக அதை முடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அட்மின் பேனல் கிரியேட் பண்ண பாருங்க. அட்மினோட ஒர்க் என்னது? கிரியேட் யூசர்ஸ், அசைன் ரோல்ஸ், ஆக்டிவேட்டர், டீஆக்டிவேட்டர் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஒவ்வொன்றா கிரியேட் பண்ணிருக்கு. மாடல்ஸ் user.php, நான் இங்கே காப்பி பேஸ்ட் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. எந்த இடத்துல அதே கொடுத்துருக்கு பாருங்க, கண்ட்ரோலர்ஸ், அதுக்கப்புறம் யூசர் கண்ட்ரோலர் ஆப், கண்ட்ரோலர் யூசர் கண்ட்ரோலர் ஆப். உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன், நாளைக்கு கன்ஃபார்ம் சொல்லித்தரேன். மிடில் வேர்னா என்னது, மாடல்ஸ்னு என்னது, அதுக்கப்புறம் கண்ட்ரோலர்ஸ்னு என்னது. இப்போ வந்து உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஓகேங்களா? நான் சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்கு புரியாது. ஏன்னா வந்து ஒரு ஆப் கூட நீங்கள் இது வரைக்கும் பண்ணதில்லை, அதனால தான். இப்போ என்ன காப்பி பண்ணு, அட்மின் யூசர்ஸ், அந்த மாதிரி எதுவுமே இல்லையே இங்கே. பப்ளிக்ல அட்மின் யூசர்ஸா? புதுசாக கிரியேட் பண்ண சொல்லுது. நெக்ஸ்ட் வந்து இப்போ
இப்போ வந்து நம்ம ப்ராஜெக்ட் ரன் பண்ணி பார்க்கலாமா? லோக்கல் ஹோஸ்ட் ஸ்லாஷ் டாஸ்க் ஃப்ளோ. பார்த்தீங்கன்னா பிளாங்காக வருது. ஏன் பிளாங்காக வருது நம்மளுக்கு? இருக்கா? ஏன்னா வந்து இண்டெக்ஸில் வந்து எதுவுமே இல்லை, சரிங்களா? பேஜில் வந்து எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் லாகின் பேஜ்லேயும் எதுவும் இல்லை. டேஷ்போர்ட் பேஜ்லாம் அரைக்குறைய ஏதோ இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம்னா நான் போயிட்டு அதுக்கிட்ட சொல்கிறேன், ஐ couldn't login or create account because my index page and login page is not completed. இப்போ என்னது index.phpக்கு ஏதோ ஒன்று கொடுக்குது. இங்கே இருக்கு index.php. ரிஃப்ரெஷ் பண்ண உடனே என்ன போகுதுன்னு பாருங்களேன், login.phpக்கு போகுது. இப்போ நான் ஃபர்ஸ்ட்லேருந்து காமிக்கிறேன். டாஸ்க் ஃப்ளோர் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கா, கிளிக் பண்ண உடனே எங்கே போகுது, ரீடைரக்ட் ஆகுது. எங்கே போகுதுன்னா login.php. ஆனால் நம்மக்கிட்ட என்ன இல்லை, நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் வந்து சாஃப்ட்வேர் ஒர்க்கிங் கண்டிஷன். இப்போ நான் எங்கே கொடுத்தேன், index.phpக்கு போனேன். ஓகேங்களா, index.phpக்கு போனேன். அது வந்து எங்கே ரீடைரக்ட் ஆச்சு, login.php கிட்ட போச்சு. பட் ஆனால் login.phpல என்ன இல்லை, எதுவுமே இல்லை, பிளாங்காக இருக்குது. அதனால வந்து என்ன காட்டுது, ஒயிட்டாக காட்டுது. ஒயிட்டாக தானே இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து login.php வேணும். கீழே போன என்ன இருக்குது, login.phpக்கு வந்து கோட் ஜென்ரேட் இருக்குது. அது காப்பி பண்ணிவிட்டு login.php கொடுத்துடலாம். கொடுத்தாச்சு. நம்மளோட போய் பார்க்கலாம் என்ன இருக்குது, ஒரு லாகின் பாஸ்வேர்டு வந்துருக்கு. இப்போ வந்து என்ன இருக்குது, இது வரைக்கும் நம்மளோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இல்லை இப்போ போயிட்டு என்ன பண்ணலாம், இப்போ நான் போய் லாகின் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன், லாகின் பண்ண போகிறேன். லாகின் பண்ண லாகின் ஆகுமானா, லாகின் ஆகுமா, லாகின் ஆகுமா இல்லை நாமே பார்த்துக்கலாம். நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சரி, இது இந்த பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். பாஸ்வேர்டு 1 2 3 4 ஏதோ ஒன்று கொடுக்கலாம். என்னாச்சு, இன்வேலிட் கிரெடென்ஷியல்ஸ் அப்படின்னா வந்து நமக்கு அக்கௌண்ட் இல்லை. ஸோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு. என்ன பிரச்சனை, நம்மக்கிட்ட அக்கௌண்ட் இல்லாத பிரச்சனை. கரெக்டா, அதுக்கு என்ன சொல்லுது, கிரியேட்டட் டிஃபால்ட் அட்மின் இம்பார்ட்டன்ட், யூ மஸ்ட் ஒன் பாஸ்வேர்டு என்ன எங்க இருக்கும், சொல்லு என்னது, நம்ம இப்போ எங்கே இருக்கோம், எக்ஸாக்டாக லாகின் பேஜில் இருக்கும். பட் ஆனால் வந்து நம்மக்கிட்ட லாகின் பண்ணுறதுக்கு டீட்டெயில்ஸே இல்லை. நம்ம என்ன பண்ண போகிறோம், சைன் அப் பண்ணல. இது வரைக்குமே சைன் அப் பண்ணாமல் நம்மளால லாகின் பண்ண முடியாது. ஸோ அந்த காரணத்தினால நான் என்ன பண்ணுறேன்னா, மேனுவலாக போயிட்டு டேட்டா பேஸில் க்ரியேட் பண்ணிக்கலாம். மேனுவலாக போயிட்டு நம்மளால க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வந்து என்ன கொடுத்துருக்குறா, சாட் ஜிபிடி வந்து என்ன கொடுத்துருக்கு, நம்மளுக்கு ஒரு டிஃபால்ட்டாக ஒரு இது கொடுத்துருக்கு. காப்பி பண்ணிக்கிறேன். இது போயிட்டு எங்கே க்ரியேட் பண்ணும், SQL போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கொடுத்துருக்கு. ஓகேங்களா, பாஸ்வேர்டு என்ன ஆகுதுன்னா பாஸ்வேர்டு தான். பட் ஆனால் யூசர் நேம் என்னது, admin at இமெயில். சரிங்களா, இமெயில் என்ன கொடுத்துருக்கு, admin@taskflow.com. ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன பண்ண போகிறேன், நான் ஏடின்னு கொடுத்துட்டு எஃப் இங்கே மாற்றிட்டேன். ஓகே, இப்போ ரன் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ போயிட்டு ad@tf.com பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அடுத்த பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்டு தான் TASSWORD. லாகின் கொடுத்தா என்ன ஆகுது,
எங்கே போகுது? டேஷ்போர்ட் டாட் பிஹெச்பிக்கு போயிடுச்சு. டேஷ்போர்ட் டாட் பிஹெச்பியில் என்ன இருக்குது? வெல்கம் அட்மின் காட்டுது, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒர்க் முடிஞ்சது. லாகின் பண்ண அட்மின் லாகின் பண்ணால் அட்மினுக்கு போகுது. அட்மின் லாகின் பண்ண எங்கே போகுது? அட்மினுக்கு போகுது. இல்லை டேஷ்போர்டுக்கு போகுதுன்னு வச்சுக்கலாம். சரி, ஓகே, இருக்கட்டும். வந்து ஃப்ளோ ஒர்க் ஆகுதா, நம்ம எப்படி வந்து கொண்டு போகணும் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன இருக்குது, டேஷ்போர்ட் வந்து கொஞ்சம் கேவலமாக இருக்குது. ஸோ அந்த வந்து க்ளீனாக வேணும்னா என்ன பண்ணலாம், இது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும்னு சொல்லுது. ஸோ காப்பி இதில் டேஷ்போர்ட் டாட் பிஹெச்பி. ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஷ்போர்ட் நல்லா இருக்குது. என்னென்ன ஆப்ஷன் இருக்குது? மேனேஜ் யூசர்ஸ் இருக்குது. மேனேஜ் யூசர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அட்மினுக்கு என்னென்ன ஒர்க் இருக்குது. ஒரு யூசர் ஆட் பண்ணலாம். என்ன யூசரு? அங்கம். இமெயில் வந்து அங்கம் டெக்குது. பாஸ்வேர்டு வந்து 1 2 3 4 5 6. ரோல் வந்து என்னதுன்னா அட்மினா எம்ப்ளாயி மேனேஜர் வந்திருக்கா. நான் எம்ப்ளாயின்னு கொடுத்துக்கிறேன். கிரியேட் யூசர். இப்போ பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிட்டாங்களா. இப்போது நான் வந்து லாகின் பண்ண போகிறேன். இது காப்பி பண்ணிக்கலாம். இந்த இமெயில் பாஸ்வேர்டு வந்து 1 2 3 4 5 லாகின்ல கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறேன்? 1 2 3 4 5 இன்வேலிட் கிரெடென்ஷியல் அப்படின்னா வந்து நம்ம வந்து எம்ப்ளாயிஸ்க்கு இன்னும் நம்ம கிரியேட் பண்ணலான்னு மீனிங். இப்போ நான் அட்மினுக்கே போகிறேன். ஏடி ஒரு பாஸ்வேர்ட் தப்பாக போட்டுக்கலாம். PASSWORD. இதுக்கு வந்து பாஸ்வேர்ட் எடிட் ஆப்ஷன் இன்னும் கொடுக்கலையாட்டிங்குது. புது நேம் கொடுக்கலாம். 2 3 4 5 செலக்ட் ரோல் எம்ப்ளாயி இல்லை மேனேஜர் கிரியேட் யூசர். பாஸ்வேர்டு வந்து 6 கேரக்டர் இருக்கணுமா. 1 2 3 4 5 6 மேனேஜர் கிரியேட் வந்து மேனேஜர் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ போய் லாகின் பண்ணி பார்க்கலாமா. 1 2 3 4 5 6 என்ன வந்திருக்கா. மேனேஜருக்கான டேஷ்போர்டு வந்திருக்கு. அது என்னது ரோல் வந்து அவரது என்னது மேனேஜர்னு காட்டுது. ஓகேவா. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு பேசிக் லெவல் ஆஃப் என்ன இருக்குது, பேனல்ஸ் இருக்குது. இப்போ எம்ப்ளாயி லாகின் பண்ணாலும் எம்ப்ளாயோட பேனல் வெல்கம் பேஜ் வருது. மேனேஜர் லாகின் பண்ண மேனேஜரோட வெல்கம் பேஜ் வருது. அடுத்து வந்து யார் லாகின் பண்ணுறாங்க, அட்மின் லாகின் பண்ணாலும் வருது. இப்போ வந்து நம்மளோட ஒர்க் என்னதுன்னா ஓவரால் ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ணிடுச்சு. எப்படின்னா ஒரு வீடு கட்டும் போது அந்த ஸ்ட்ரக்சர்லாம் கிரியேட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த கம்பியெல்லாம் கட்டிட்டு எதனா அது என்ன சொல்லுவாங்க, பட் ஆனால் என்னன்னு தெரியல. பில்டிங் ஆர்கிடெக்சர் இந்த மாதிரிலாம் கட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி நம்ம சப்போர்ட் சிஸ்டம் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டோம் நம்மளோட சாஃப்ட்வேருக்கு. மிச்சம் இருக்கிறது என்னது பார்த்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது, சிம்பிளாக இருக்குது. இதோட ஃபுல் டிசைன் கொண்டு வரணும். ஓகே சார். இப்போதைக்கு நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா லாக் அவுட் பேஜ் கொடுத்துருக்கு. இப்போதைக்கு நான் லாக் அவுட் பேஜ் காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். இதெல்லாம் ரொம்ப பேசிக்காக தான் இருக்குது. லாக் அவுட் இல்லையே, எங்கே இருக்கு? லாக் அவுட் எல்லாம் பிரச்சனை வராமல் இருக்கும். இப்போதைக்கு டெம்பரரியாக இல்லை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அட்மின் டேஷ்போர்டு வந்து கொடுக்க போகிறேன். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அட்மின் ப்ளஸ் மேனேஜர் அசைன்மெண்ட் வித் UI முடிக்கலான்னு இருக்கேன். I need in panel
better UI and good design கொடுத்தா போதும். சிம்பிளான கமெண்ட்ஸை கொடுக்கலாம். நம்ம அட்மின் டேஷ்போர்ட் மட்டும் ஓரளவு கிரியேட் பண்ணலாம், போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாஃப்ட்வேர் வந்து 90% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 90% கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஓகேங்களா? நம்மக்கிட்ட என்ன இல்லைன்னா ஒழுங்கான என்ன சொல்கிறது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிற மாதிரி ஃபர்கட் பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இல்லை. புரியுதா? இந்த மாதிரி கம்ப்ளீட் இதுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. பில்லர்ஸு, ரூஃப்ஸு எல்லாமே கிரியேட் ஆயிடுச்சு. ஆனால் வந்து என்ன இல்லை நம்மக்கிட்ட, இந்த அழகான சிஸ்டம் இல்லை, அதுக்கப்புறம் அனிமேஷன்ஸ் இல்லை, அதுக்கடுத்து வேறு என்ன இல்லை, சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இல்லை. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஏற்றுரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து phase 1 கம்ப்ளீட் இந்த சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வேணும்னு கேட்குது. ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா பேஸ். ஸோ நம்ம டேட்டா பேஸ் ரன் பண்ணிடலாம். எஸ்கியூஎல் என்னென்ன ஆட் பண்ணுறோம், ப்ராஜெக்ட் நேமு, ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷனு, ப்ராஜெக்டோட ஸ்டார்ட் டேட்டு, ப்ராஜெக்டோட எண்ட் டேட்டு, அதுக்கான ஒரு டேபிள் என்ன கிரியேட் ஆகுது பாருங்களேன். ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு டேபிள் கிரியேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்ன டேபிள், ப்ராஜெக்ட் வந்து யாருக்கு வந்து மேப் ஆகுது. இப்போ வந்து 10 ப்ராஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 10 ப்ராஜெக்ட் யார் யாருக்கு அசைன் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட 3 ப்ராஜெக்ட் இருக்குது. ஒன்று காவியாவுக்கு, இன்னொன்று வந்து எனக்கு, இன்னும் போனாக்கு, அந்த மாதிரி கொடுப்போம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இது வந்து யாருக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு இப்போ வந்து கோ கொடுத்தேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் வந்துருக்கு. என்ன டேபிள், ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ். நீங்கள் தான் அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ், யார் யார் பண்ணுறீங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து யாருக்கு, ப்ராஜெக்ட் மாடல், ப்ராஜெக்ட்.php. இந்த மாடல்லாம் என்னன்னு உங்களுக்கு சொல்லி தரேன், இப்போ இல்லை. உங்களுக்கு வந்து மாடலிங், டேட்டாபேஸ் மாடலிங் உங்களுக்கு சொல்லி தரல, அது வந்து கொஞ்சம் கான்செப்ட். டேட்டாபேஸ் மாடலிங் உங்களுக்கு சொல்லி தந்தனா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அட்மின் பேனல் அழகாக இருக்கும். காப்பி எங்கே பேஸ்ட் பண்ணணும், அட்மின் ப்ராஜெக்ட்ஸ்.php அங்கே பேஸ்ட் பண்ணணும். அட்மின் ப்ராஜெக்ட்ஸ்.php. டன். இதில் ஏதோ எரர் இருக்குது, என்ன எரர் இருந்தால் தெரியல. delete from projects where id equal to, இது ஏதோ எரர் இருக்குது. நீங்கள் ChatGPT கிட்டே கேளுங்க. சீக்கிரம் வந்து ரன் பண்ணி பார்த்துட்டு காப்பி பண்ணலாம். பார்த்தீங்கன்னா எரர் போயிடுச்சா, போயிடுச்சு. இப்போ போய் ரன் பண்ணி பார்க்கலாமா. இதுதான் நம்மளோட இது. நம்மளோட பாஸ்வேர்டு வந்து ஏடி, பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்டு தான், PASSWORD கொடுத்துட்டோம். டேஷ்போர்டுக்கு வந்திருக்கு. நம்மளுக்கு எங்கே போகணும், அட்மின் ப்ராஜெக்ட் இந்த பேஜ் வந்து நம்ம சேவ் பண்ணியிருந்தோம். அட்மின் ப்ராஜெக்ட்.php காணுமா, பேர் மாற்றிருக்கு. ரீநேம் பப்ளிக் குள்ள போடணும். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாமா. not working. நம்ம காப்பி பேஸ்டே பண்ணல, வேற ஏதோ காப்பி பேஸ்ட் பண்ணி நம்ம சைலண்டாக இருந்துட்டோம்.
இப்போ வந்திருக்கும் பார்க்கலாம். இப்போ வந்திருக்கா? இது என்னன்னா ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறது. ப்ராஜெக்ட் நேமு, டேட்டு, எப்போலேருந்து ஆக்டிவ் கம்ப்ளீட்டடா, ஓகேவா? பேக் டு டேஷ்போர்ட். இங்கே வந்து நம்ம என்ன கொடுக்கணும்னா மேனேஜ் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துட்டோம்னா கொடுத்த உடனே ப்ராஜெக்ட் வந்து மேனேஜ் பண்ணுற இடத்துக்கு போயிடும். நல்லா நம்மளோட வந்து முடிஞ்சது. இங்கே பார்த்தீங்கன்னா லாக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் கூட இது வருது. நான் லாக் அவுட் பண்ணிட்டேன், பட் ஆனால் வந்து இதுக்குள்ளே வருது. அப்படின்னா இங்கே வந்து செக்யூரிட்டி ஃபீச்சர்னு என்ஹான்ஸ் பண்ணல. ஸோ அதை எப்படி பண்ணலான்னு நாளைக்கு பார்க்கலாம். ஓகே தானே? இது ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நீங்கள் பண்ணும்போது தப்பு தான் வரும், பரவாயில்ல. இது க்ளோஸ் பண்ணோன்னா மீட்டிங் கட் ஆகிடும்.